நெஞ்ச கனகள் நெருந்துருக தஞ்சத்தரு சண்முகனுக்கியல் செஞ்சொற்புனை மாலை திறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவோம். ஜெய திருக்கைலாய முதிய முனி பரம்பரை புண்ணிய பயிர்க்கும் சத்குரு மகாதேவர்களுக்கு சராசர குரு மகாதேவதைகளே பாட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உன்னேன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், இச்சிறியனாலாவது என்னே எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளாணையின்படி இச்சிறு கருவி திருவெம்பாவை என்னும் தலைப்பினை பற்றி பேச துவங்குகிறது ஈசன் இடியாப்ப சித்தர் திருவருளாம். சித்திக்க சிவபோதன் சீரணைந்து
சீர்பாதம் தூக்கிறான் சிதம்பரத்தே என்றார் இலக்காகித சித்தர். ஆதியாய் அந்தமாய் அளவில அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமெலா பெருமையனாகி போதியான தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்றாரு தொல்லைக்காது. ஆசைகள் அண்டாத அனற்புழம் ஆகி சிவ ஓசையில் ஓர்கால் தூக்கியே ஆடி பாசமுடன் பாடுவோர் குற்றமதை நாசமாக்கிய நடம்புரிவான் நம சிவாயமே என்றாரு இடக்காட்டு சித்தர். வட்டதொரு காலையில தொட்டெடுத்த காலையில் அத்தனும் தூர்வாரியே பட்டெடுத்த காலையிலே தான் சுட்டு வண்ணங்கள் எல்லாம் கடந்தொரு காலையில் பட்ட இடமெல்லாம் சிவபரம் காணமுற்றனே அன்னவரே அண்ணா மலையானே என்றாரு சொல்லக்காது சித்தரு. ஆகுநாள் தொட்டு அனைத்தும் கடந்திருந்தாலும் தாராய் தேதுநாள் எட்டு தேரிருந்தால் வாகுநாள் தொட்டு அனைத்தும் வட்டப்பாறை அம்மன் திருவருளால் கட்டுத்தான் அடங்காது தன்பொருளை அரைத்து கண்டு நான் காணலுற்றேன் திரு அண்ணாமலையான் அழகைப்பாரேன் என்றாரு இலக்காகித சித்தரு. தீர்த்தமும் ஆடி தினமும் ஆடி தீர்த்தொரு காலையிலே வார்த்தையும் பேசி அனைத்தும் கடந்தொரு காலையிலே வாங்கினால் தொட்டு வேறே எடுத்திருந்தால் ஈசானே அண்ணாமலை அழகுக்கு ஈடு இணை எங்கும் கிடையாது பாரேன் என்றாரு சுரக்காகித சித்தரு. சுத்தமாய் யாகும் காலம் சுரித்திருந்து நீ எடுத்திருந்தால் பற்றுதல் அடைந்த காலையில பற்றத்தான் பற்றைய காலெல்லாம் ஊற்றதொரு ஊற்றாய் உருவெடுத்து வந்த ஓர் அண்ணாமலையின் திருவழகு என்னே என்று விளம்புவேனோ என் ஈசா என்றாரு சுரக்கா சித்தரு. ஓடி ஓடி உட்கலந்து ஜோதியை தான் கண்ட வந்த காலையிலே நாடி நாடி நான் கடந்து போய்விட்டேன். இருக்கும் நாளெல்லாம் ஈசா அண்ணா மலையார் என்று ஏங்கவே அப்பா பிறவிதனை இப்பொழுதாவது எனக்கு அளித்தனையே என்றாரு கிரக்காயுத சித்தர். இது போல வேடன் மலையில் மாட்டுகின்ற புறா மான் மயில் மற்றும் பறவைகள் முயல்கள் இவையெல்லாம் ஒரு காலத்தில் விடுதலை பெற்றாலும் விடுதலை பெறலாம். ஆனால் கவலையில் சிக்கியவரே, அவர்களுக்கு விடுதலையே கிடையாது. இதற்கு காரணம் அவர்களுடைய செய்கைகள் தான் முக்கிய காரணம். ஆகவே இந்த செய்கைக்கு மூல காரணமாயிருப்பது அவர்களுடைய எண்ணங்கள் தான் செயல்களாக வடிவெடுக்கின்றன. அப்பொழுது ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு வித அனுகிரகத்தையும் பலத்தையும் தருகின்றது. அந்த எண்ணங்கள் தான் மனிதன் வாழ்க்கையில் நோயை தருகிறது, விடிவையும் தருகிறது. அதுபோல் நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு தேவையில்லாத அர்த்தமற்ற எண்ணங்கள் நமக்கு பலவித நோய்களை அளித்து விடுகின்றன. ஆகவே என்னென்ன நோய்கள் என்னென்ன எண்ணத்தால் வருகின்றது என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுது. அந்த எண்ணங்களை நாம் தூக்கி எறிந்து விட்டால் நிச்சயமாக நோய்கள் நம்மை நாடாது, நாமும் நோயை நாட மாட்டோம். நோய்தனை நம்மை நாடாது, நோய்தனை தானாய் நாடாது. எண்ணத்தை நீ அடக்கியப்பா ஏக்கத்தை முறையோடு மாற்றி ஈசன் திருப்பாத எண்ணத்தை யார் ஒரு இதயம்பார் பூண்டிருக்கிறாரோ அவ்வெண்ணமே அவருக்கு ஆயுள் வளர்க்கும் பாருங்க என்றார். ஆகவே வைத்தியர்கள் எல்லாம் ஒவ்வொரு மருந்துகள் சொல்லுவாங்க, இந்தந்த நோய் இதனால வந்தது, கண்டாமினேஷனால வந்தது, பொல்யூஷனால வந்தது, ப்ராப்பர் கேர் எடுத்துக்காத்தால வந்ததுன்றாங்க. அதெல்லாம் வைத்தியர்கள் சொல்ல வேண்டிய முறை. ஏனென்றால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம்படி அவர்கள் சொல்லுவார்கள். காரணம் கருத்தொரு வித்து காரணத்துடன் பொறுத்தொரு எடுத்து அப்பா புண்ணியராய் இருக்கின்ற துறையாண்ட காலத்தில் வந்ததே இப்பொருள் வினைகளே என்றார். அதற்கு முன்னே எல்லாம் சித்த வைத்தியங்களே என்றார். சித்த வைத்தியத்தில் எல்லாத்துக்குமே மெடிசன் உண்டு. ஆனால் சில ஆங்கில மருந்துகள் அந்த ஸ்பாட்டுக்கு இமீடியட்டா ரிலீஃப் கொடுக்கும். அதனால பல தொந்தரவுகள் உண்டு. அதுபோல் எம்பெருமான் திருவருளால் குப்பை மேனியை பற்று போடலாம் நெற்றிக்கு பல முறை. ஆனா மைக்ரோ பயிரனே 20-30 சாப்பிட்டாக்கா அது வேற ஒரு புது ப்ராப்ளத்தை கொண்டாந்து கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாம குப்பை மேனி குறைத்தப்பா மஞ்சள் தொட்டு அப்பி நீ அப்பா கவல ஓர கலக்கில் நீ தடவி விட்டார் எப்பியது எத்தனை தலைநோய்களாயும் தப்பியே ஓடும் பாருனர் போகன். அது மாத்திரம் இல்ல, ஆங்கில மருந்துகள்லாம் ஒன்னா கூட்டி ஒரு விக்கிரகத்தை உருவாக்க முடியும். மைசன்கள்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மயில் வாகனத்தை உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாரு. நான் சொல்ல அதிர்ச்சர் சொல்ற கலியிலே அப்பா துறை மருந்தான் அப்பா இருக்க வைத்து ஒரு கவருக்குள் வைத்தெடுப்பான். கவர் இங்கிலீஷ்ல தமிழ். ஒரு கவருக்குள் வைத்தெடுப்பான். அதனை அப்பா நேரே உண்டில் வாய்வசக்கு உண்ண மாட்டான், முழுங்க சொல்லி கொடுப்பான். தமிழ் மருந்து வாய்ப்பா வாய்க்கு கசக்கும் வயிற்றுக்கு இனிக்கும் பாரு.
வயிற்றுக்கு இனித்தால் வாய்க்கு கசக்குமே என்றார். அதுபோல எல்லா மைசினும் ஒன்னா கூட்டி ஒரு மயில் வாகனம் உருவாக்கிட்டா உண்மையிலேயே அவன் சித்தங்கதான். ஆனா நவபாச லிங்கம் பூரம் கலிங்கம் கடந்து வலிங்கம் அத்தனையும் பூர பூபூகம் எடுத்து முப்பூ தான்பூ அடக்குப்பூ சிப்பூ என்று எடுத்து அத்தனையும் செய்ய முடியும். தன்பூ எடுத்து செய்கின்றவர்களும் உண்டு. ஏன்னா போற்றி பாதுகாக்க மறந்து விட்டோம். காரணம் தொட்டதுக்கெல்லாம் நம்ம எதையோ போய் வாயில போடுவோம். ஆகவே நேச்சுரல் கியூர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெசிஸ்ட் பண்ண பார்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், உடனே ஒரு மாத்திரை போட்டா சைக்கலாஜிக்கலி எஃபெக்ட் வந்து விட்டோம். அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டீரிக் ஆயிட்டோம். அதுபோல எம்பெருமான் திருவிழா கொண்ட ஒரு நவ பாஷாணங்களை கண்டு நீ ஏறெடுத்து வைத்தார். இப்ப நவபாஷாணம் செய்யறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கமிட்டி போட்டிருக்காங்க. எனக்கு நான் ஒன்றும் புரியல. அதை பத்தி கேட்கும்போது எங்க சன்னிதானங்கள்லாம் நவபாஷாணத்தை அப்படி பார்த்தாங்கன்னா போதும் ஒன்னா கூடிக்கும். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு உண்டு. அதுபோல எம்பெருமான் திருவருளால் ஏதோ கமிட்டி பற்றி யார் செய்யறது யார் செய்யறது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போட்டதான் சொல்றாங்க, தானது தாந்தாகி அப்பா அவனுக்கும் தகதகராய் தாங்கானும் மன்னமே இன்னவனுக்கு இப்பா இத்தகர எத்தனை கடந்தவனுக்கு அப்பா சித்தன் போல் செய்வான் பாரு. அன்னவரை நீ வணங்கி கேட்க மறந்து விட்டாய். எத்தனை வித்தைகளின் இக்கணம் காட்ட வல்லவன் இன்றும் தெருவழியாய் போகின்றான். சித்தனுங்க பார்க்கறதுக்கு பித்த மாதிரி இருப்பான். சித்தன் நினைச்சா மறந்துடுவான், பித்தன்னா சிரிச்சுட்டு போடுவான். அதை கண்டுபிடிக்கணும்னா குரு அருள் வேணும். ஆசான் அருள் பெற்றிருந்தால் சித்தனை நீ சீரெடுத்து பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நவபாஷாணத்தை பார்வையிலே கட்டுகின்ற சித்தர்கள் இன்று உண்டு. அடியன் லிஸ்ட் கொடுப்பேன். ஆனா எத்தனை பேர் அதை அறிஞ்சிக்க விரும்புறான். அவர்கள் கிட்ட நெருங்கினா கொஞ்சம் பேஜாரா தான் இருக்கும். ஆனா அது கிட்ட போகாதனால என்ன நினைச்சா ஒரு கமிட்டி வச்சு என்னென்னமோ பாஷாணத்தை சாக்குறாங்களா, அது பாயாசமா போடுமோ தெரியல. நான் சொல்ல பெரிய கண்டொரு பாஷாணத்தை கருத்துடன் ஒருமித்து உத்தம சித்தங்கள் ஒருவன் பார்வைப்படாமல் செய்திடில் அது பாயாசமாய் போய்விடும் பாருங்க. அதுபோல ஆயாசப்பட வேண்டியதான். எம்பெருமான் திருவருளா நம்முடைய எண்ணங்கள் தான் ஒவ்வொரு வித நோய்களை தருகிறது. ஆயிரம் தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, வைத்தியரை பார்க்க போன நாடியை பிடிக்கிறது. நாடியில பித்த நாடி, கப நாடி, வாயு நாடி, தீர் நாடி, இது பிடிக்கிற இடங்கள் இருக்கு. ஆள்காட்டி கட்ட விரல முடிச்சா பித்த நாடி எடுப்பு தெரியும். கோடி நடை, குருகு நடை, குறித்திருக்கும் பாரு நடை, வார் நடை, வருக்கு நடை, நடை எப்படி போடும் சொல்லுது. அதற்கடுத்து சனி விரல பார்த்தாக்கா வாயுதனை கந்தரக்கு தாங்கானும் மண்ணுமே நோய்களை நொடிகளை தான் கூட்டி வந்த காலையில் ஓடோடி ஓடுமே அவ்நாடி ஓடி ஊடங்கி அடங்குமே. ஸ்டெத்தஸ்கோப்பை பாதவனை கை வச்சா சொல்லிடலாம் என்ன நாடி ஓடுது. அதுக்கடுத்து கபநாடி கார்கொட்டு அப்பா கழுது அப்பா கால் வைத்து நடக்கும் போது கருகுரு என்று சத்தம் போட்டு அப்பா கபத்தும் காட்டுவே உதவரையில் வைத்து பாரு. வீண மாதிரி வச்சு பார்த்து சொல்லிடலாம் என்ன நாடி இவருக்கு என்ன மெடிசன். அதுக்கடுத்து நோய்களுக்கு உடனே மெடிசனை ப்ரிப்பேர் பண்றத பெரியவங்க விரும்புறதில்லை. ஏன்னா அவனுடைய எண்ணங்களை முதலில் திருத்தவை என்கின்றார்கள். இந்த மாத்திரை போட்டு சொல்லுவான் காலையில் அந்த பழத்திங்கே வந்துடுவாங்க திருப்பி தலைவலி. ஆகவே நீ இந்த எண்ணத்தால் தான் உனக்கு இந்த நோய் வந்திருக்கிறது, இந்த எண்ணத்தை நீ மாற்ற அந்த நோய் போய்விடும் என்று சொல்வது டாக்டருடைய கடமை. ஆனா அந்த மாதிரி சொல்லியிருந்தாய வருமானம் என்ன ஆவது. வைத்தியனை வீண எண்ணிடாது அவனுக்கு வருகின்றது எழுதி வைத்திருப்பான், தான் தேடி வந்துடும் பாரு. உனக்குன்னு தள்ள எழுதி வச்சு நிச்சயம் வந்து ரொம்ப தேடி போவானா. அதுபோல் எம்பெருமான் எல்லா ஈசன் செயல்ற எண்ணுகின்ற எண்ணங்கள் வந்து விட்டா அனைத்தையும் தேடி. டாக்டர் குருசாமி யார் இருந்தாருன்னு எங்க தாத்தா சொல்லுகிறார். அவரெல்லாம் ரொம்ப தெய்வ பக்தியில தான் கியூர் பண்ணுவாராம் குருசாமியார். எங்க அம்மா கேட்டா இன்னைக்கும் சொல்லுவாங்க அவர் எப்படி பண்ணுவாருன்னு. அந்த மாதிரி அவெல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே பார்வையிலே சரி பண்ணிடுறது. இந்த நோய் இப்படி சரியாகும் போ பக்கத்துல ஒரு உண்டி வச்சிருப்பாரு ஆஞ்சநேய சுவாமிக்கு, இதுல காசை போட்டு போய் சரி. அது போல வைத்தியர்கள் எல்லாம் அப்படியாப்பட்ட வைத்தியர்களா இருந்தாங்க எம்பெருமான். அது போல அவர்கள் எண்ணத்தின் சக்தியை அறிந்தார்கள். வருகின்றவருடைய எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணா அவர்கிட்ட முன்னாள் சாமி என்ன சொல்றது தெரியல, இது செய்ய போய் சரியா போடுவோம். அதனால்தான் சில பேருக்கு எத்தகைய மருந்துகள் சரியாகாததை இறைவன் சன்னிதானங்கள் செய்கின்றன. எல்லா வைத்தியர்களும் சொல்லுவார்கள் இந்த நோய் தீராது கைவிடப்பட்ட கேசு என்று சொல்லுவார்கள். அடியன் கண்கூடா பார்த்திருக்க. தஞ்சை மாரியம்மன் கோவிலில் சங்கு தீர்த்தம் என்று தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்து கடுமையான நோய் நீங்கிய மக்கள் எல்லாம் இன்று உண்டு. எழுதி காட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் எவிடன்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் விட்டுட்டாங்க சாமி, நம்ம அம்மன் கோயில் தீர்த்தத்தை ஊற்றி வாயில விட்டுட்டு தபுக்குன்னு கோயில் எழுதிக்கிட்டுவோம். இதுல என்ன மைசின்கள் சரியா செய்யாததெல்லாம் ஒரு தீர்த்தம் சரியா செய்து விட்டதா?
அல்ல, உன்னுடைய நம்பிக்கை. நீ இறைவனை பூரணமாய் நம்பினா இந்த நம்பிக்கைக்கு பரிகாரம் கிடைத்தது. அதுபோல் நீ என்ன மைசன் சாப்பிட்டாலும் நம்பிக்கை இல்லாம சாப்பிட்டா திருப்பி திருப்பி வரும். ஆகவே எதை எடுத்தாலும் நம்பி சாப்பிடும். நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்றால் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் ஒரு மாத்திரிக்கே சரியா போடல, 9,000 மாத்த போட்டாலும் சரியாவா. நான் சொல்ல பெரியவங்க கருத்தொரு காலையிலே தொறுத்து அப்பா எத்தனை கவர்க்குள் ஏதேது வைத்தளித்தால் மாற்றி மாற்றி காலை 2 மதிய 2 மாலை 2 இரவு 2 என்று உண்டு. அதற்கு அப்பா சக்தி கொடுக்க மஞ்சள் ஒரு மாத்திரை வைத்துங்க. மஞ்சள் ஒரு மாற்றியும் தான் சேர்த்து அப்பா கந்தலாய் தான் போகும். போகின்ற நீரிலே அப்பா சிறுநீர் மஞ்சளாய் போகும் பாரு. என்னன்னு கேட்டா எக்ஸ்ட்ரா போயிடும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுபோல எம்பெருமான் திருவருளால் எத்தகைய சக்திகளையும் பூரணமாய் காம்ப்ளிகேட் டிஜிஓலாம் நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் கடவுளர்லால ஸ்பெஷலைசேஷன் பண்ணவங்க கை அந்த மாதிரி தான் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பெரிய கைனகாலஜில எக்ஸ்பர்ட். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் வந்தது, அது எடுக்கவும் முடியல வைக்கவும் முடியல, என்ன பண்றது? நாங்க டிசைன் பண்ணாலும் சேர்த்து கூட இல்ல போனா இது போடுனா ஒண்ணு வானா என்னாய் எந்தாய் கருதாக்கும் நாயகி உள்ளாலே எக்கருவா இருந்தாலும் அக்கருவை பக்குவமாய் கொண்டு வர பாரிலில் பறக்கூடு பாரு போதா என்ற ஒண்ணு ஆரசாரத்துல ப்ராப்ளம் வச்சுக்கவே வானா. கருகாக்கு நாயகினா லொடுக்குன்னு வெளியே வந்து கொண்டுடும். அதுபோல இதெல்லாம் அந்த சஞ்சன். அப்புறம் அந்த அம்மா கோயிலுக்கு நடையான ஆரம்பித்தாங்க. இப்ப எந்த சிச்சன் கேஸ்லாம் முதல்ல அந்த மாதிரி வேண்டிக்கணும் கட்சி எடுக்கணும் குழந்தை கொண்டு. அதுபோல இது இன்னும் அவர் சிச்சன் பண்றாங்க. முல்லை வர நாகன் எண்ணீசன் என் முல்லை வர நாகன் அப்பா தண்ணீசன் தாழ்வானும் பண்ணும் கண்ணீசன் கொள்ளும் கருகாட்டும் நாயகிக்கு சொல்லீசலா இருக்கும் இடம் சொல்லிப்பாரு உன்புடவி வெளியே வந்து விழுந்துடுமே என்றார். அதுபோல நம்ம ஊர்லதான் தெய்வங்க. புள்ள போறதுக்கு தெய்வம், புள்ள வர்றதுக்கு தெய்வம், புள்ள இருக்கிறதுக்கு தெய்வம், புள்ள போறதுக்கு தெய்வம். ஆனா இந்த மாதிரி எந்த உலகத்திலையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாட்டில் பிறப்பதற்கே பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதுபோல் பாரத பூமியில் பிறக்கவே அப்பா பெரும் பாரம் செய்து வந்தனை புண்ணிய பாரதர் அறிவாய். புண்ணியம் செய்தவனுக்கு தான் இங்க பிறப்பு. எல்லாரும் ஆசைப்படுறாங்க அமெரிக்காவில் பிறக்கூடாதா, ஜெர்மனியில பிறக்கூடாது. அந்த ஊர்லாம் போய் பார்த்தா அங்க இருக்கிறவங்க எங்கனால வரலாம். இன்னைக்கும் சுற்றிருக்கலாம் திருவண்ணாமலை எத்தனை ஜெர்மன்ஸ். அதுபோல எம்பெருமான் திருவருளால் நம்மளுடைய தேவையில்லாத ஆசைகள் அங்கனமோ கிடைக்க நினைக்கிறோம். இந்த உலகத்துல பிறந்து இந்த இடத்தை விட்டு நகராம இருக்கிறதான் காஞ்சி பெரியவா போன்ற பெரியவாள் என்ன பண்றாங்க, இந்த எல்லையை தாண்டுவது கிடையாது. இந்த இடத்தை விட்டு புனிதத்தை விட்டு அவர்கள் போக விரும்பவில்லை. ஏன்னா அந்த சராசரத்தில் அனைத்து இருக்கின்ற புலனத்தனை என் பாதத்தினுடைய வந்து நிற்கும் போது என்னுடைய ஏகாம்பரேஸ்வனுக்கு ஈடு இணையாகவே எங்கு உண்டு பாரு. அதுபோல எம்பெருமான் திருவருளால் எல்லாமே அவெல்லாம் எல்லையை விட்டு தாண்டதில்லை, நம்ம கொல்லையை விட்டு தாண்டணும். எம்பெருமான் திருவருளால் காரணத்துடன் கண்ட காலையில என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன நோயை கொடுக்கும் பெரியவர்கள் எழுதி வைத்திருந்தார். எல்லாத்திற்கும் காரண காரியங்கள் உண்டு. அதுபோல எம்பெருமான் திருவருளால் பொறாமை. அவா நல்லா இருக்காளே, இவா பெருகிட்டாளே, இவா என்ன நேற்று தான் பார்த்தவன் நல்லா இருக்க மாட்டான் நினைச்சானே, நீங்க முன்னுக்கு வந்துட்டானே. இந்த பொறாமையால் வருகின்ற நோய் மார்பு வலி, கார்டியாலஜிஸ்ட் போக வேண்டும். அடுத்து பேராசை, அவனுக்கு வருவதோ சித்த பிரம்ம, வேற எதுவுமே வராது. அதற்கடுத்து பயம், அளவு கடந்த பயம், எது கட்டாலும் பயம். அவனுக்கு வருவதோ சுவாச காச நோய், ஆஸ்மா. அதனால அவனுக்கு ஆஸ்மானா நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜா, குழந்தை எதையோ பார்த்து பயந்துகிற சதா சர்வகாலம் திருவாசகம் படி திருவாசகத்தான ஓடி ஆட்டோமேட்டிக்கா ஓடி கொண்டு பாருன்னு சொல்லலாம். எப்படி சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் நாங்க கை கண்ட பலன்கள். அதற்கடுத்து விரோத மனப்பான்மையால் வருவதோ நரம்பு தளர்ச்சி, நர்வஸ் டிசபிலிட்டி. அது ரொம்ப செகண்ட்ல பண்ணி போடலாம், சரியா போகும். அதற்கடுத்து எம்பெருமான் திருவருளால் பழிவாங்கும் மனப்பான்மையால் அவனுக்கு வருவதோ ரத்த கொதிப்பு, பிளட் பிரஷர். அவன் தீர்த்துத்தான் அட்ட வேலை நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு 2 கண்ணு போலாம் வர அவர் ஒரு கண்ணாவது போயிடும். இந்த பழிவாங்கும் மனப்பான்மை இருக்கிறவனுக்கு வர்றது பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு. அதற்கு அடுத்து மனசாட்சிக்கு மாறான செய்கையால் நமக்கு வருகின்ற நோய் கபால நோய். மனசாட்சி இதை செய்யாதே என்று சொல்லிவிட்டால் அதை நான் செய்வேன் என்று சொன்னால் உனக்கு வருவது கபால நோய். ஆகவே மனசாட்சிப்படி நடக்க வேண்டும். யார் சொல்வதை கேட்கின்றீர்களோ கேட்கவில்லையோ கவலை வேண்டாம். உங்கள் மனசாட்சி சொல்லும் நல்லது எது கெட்டது எது என்று அதன்படி நடந்தால் கபால நோய் வராது. பிரெயின் டியூமர்,
வேற ஒன்று. அதற்கடுத்து எம்பெருமான் திருவருளால் தீராத ஏக்கம், இதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்ற தீராத ஏக்கத்தால் வருகின்ற நோயோ நீரிழிவு, சுகர். அந்த மதுமேகம் என்று சொல்கின்றார்கள் நம்மவர்கள். தீராத ஏக்கம், இந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறான், அந்த மாதிரி செய்யணும், அவனுக்கு நிறைய சுகர் ஏறிக்கிட்டே இருக்குது, இன்சுலின் வேலை செய்ய. ஆகவே அதுக்கெல்லாம் அருமையான மருந்து தமிழ்ல இருக்குது. தானாய் கொண்டு கருத்தொரு காலையிலே வானது மிருகும் எட்டு, எங்கது போகும் காலையிலே பாவக்காயை முறையாய் செய்யும் பக்குவம் உண்டு பாரு. பாவக்காய் 68 வரைக்கும், தொல்லை பாவக்காய், தடிப்பாவக்காய், முள்ளுப்பாவக்காய், மூர்பாவக்காய், காட்டுப்பாவக்காய், கொடிப்பாவக்காய், குளிர்பாவக்காய், சந்தனமரப்பாவக்காய், சந்தனமர பக்கத்தில் படுற படம்னு அர்த்தம். சந்தனமரப்பாவக்காய், கோட்டப்பாவக்காய், எருமை காட்டான் மரப்பாவக்காய், 7 நாள், இந்த மாதிரி 68 பாவக்காய். இதுல ஒரே பாவக்காய் சாப்பிட்டாக்கா எத்தனை சுகர் ஏறினால் சையின்னு இறங்கிடலாம். ஆனா யார் தேடி போறா? தேடி போனா காப்பு கட்டி முறையோடு குறித்த நட்சத்திர சிறப்பா, கலைகளை நீ மாற்றி வாசியோகம் பயின்று காப்புக்காய் எடுத்து நீ ஓர்காய் பக்குவாய் கொடுத்துடு, அவனுக்கு மதுமேகம் அக்கணமே பறந்தது பாரு. இன்னைக்கு காட்ட முடியும். அது போல பொக்கிஷங்கள்லாம் நம்ம நாட்டுல ஏராளமா இருக்குது. நம்ம ஊர்ல இல்லாத சரகா வெளியூர்காரன் குத்துற போறோம். ஆனா நம்ம ஊர் சரக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, பெரியவங்க எடுத்த மரியாதை இல்ல, பக்தி. எங்க சித்தர்கிட்டலாம் நாங்க நிற்கும் போது நடுங்குவோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். ஒருத்தன் கோமணம் கட்டிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் கட்டாம இருப்பான், ஒருத்தன் தலையில குண்டு கட்டுவான், ஒருத்தன் உடம்பெல்லாம் துணியிலாம இருப்பான். ஆனா அவன் பார்வையிலே போது எத்தனையோ கோடி அண்டசராசரங்களை படைச்சிருவாங்க. அந்த மாதிரி எங்களுடைய சன்னிதானங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஏராளமா இருந்தா அவகிட்ட கத்துக்காத வித்த கிடையாது. நீரது மாற்றும் பார் என் திரு நீரை வைத்து சொல்லாத குஷ்ட ரோகங்கள் எல்லாம் ஓட்டினார் பார் எம்முடைய 3ஆம் குருமா சன்னிதானம். கிடக்காட்டு சித்தர் வழியில வந்தவர், உடுக்க சித்தன் பேர், திருநீர் கொடுத்து குஷ்டரோகம் சரி பண்ணுவார். அது சரியாயிடுச்சு. அதுபோல எம்பெருமான் திருவருளால் தீராத ஏக்கம். ஆனால் எதன் மீது ஏக்கம் வைச்சுடாதேன்னு சொல்றது. எதற்காக ஏங்காதீர்கள்? அந்த தீராத ஏக்கத்தான் நீரிழிவு நோய் வருகின்றதா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் செய்யும் குற்றங்கள். குற்றங்கள் எல்லாம் நீங்கினால் நாம் பேரின்ப நிலையை அடைந்து விட முடியும். ஆனால் குற்றங்கள் எல்லாம் அவளை எளிதில் நீக்கிட முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அறியாமல் செய்த குற்றம், தெரியாமல் செய்த குற்றம், தெரிந்து அப்பா அறியேன் என்று சொல்லி செய்த குற்றம் எல்லாம் எத்தனையோ உண்டு பாரு. இக்குற்றத்தை எக்கணம் நீக்குவார்? அவளை எளிதாக இந்த குற்றங்களா நீக்கிறதுக்கு. ஆனால் சிறிது சிறிதாய் குற்றங்களை போக்கலாம். சத்சங்கத்தில் இருந்து ஆன்மீகத்தை தொண்டு செய்தார். காணாத நோய் குறித்து அப்பா கண்டு கலையாத நோய்கள் ஏதாயிருந்தாலும் இறை தொண்டால் குறைந்து போனதற்கு உண்டு. நம் நாயன்மார் கதையிலே உண்டு பார். என்ன தீராத குடல் நோய் எல்லாம், அல்சர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அட்ரஸ் இல்லாம போனதெல்லாம் உண்டு. மந்திரமாவது நீரு என்று திருநீர்ல எழுதி வச்சிருக்கிறார். திருநீர் செய்யற வித்த வேற எதுவுமே தெரியாது. அதுபோல் அந்த இட்டார் கெட்டார் என்றார். நீரு இட்டு ஆறு கெட்டார், இட்டார் கெட்டார் திருநீரு இட்டு கொண்டதா திரு நீரையப்பா முறையோடு செய்யும் விதம் உண்டுன்னா. என்னமோ கடையில் மாவை வாங்கி தலைவிக்கிறது இல்லை. திருநீர் எப்படி செய்யணும் எழுதி வச்சிருக்கிறாங்க. திருநீர் முறையில் அரியர் பேசிருக்கு. முறையோடு நம்ம தாமரை இலையில ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல குடிச்சு அந்த முறையோடு எடுத்துட்டு வந்து கீழே வந்து தரையில பாகாம அப்படி வெயில வச்சு காய வச்சு அதை குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட திதிகள் அதை பஸ்பம் பண்ணி அந்த பஸ்பத்தை எடுத்து முறையோடு மந்திர உருக்கள் ஏற்றி ஏகாதச ருத்ரத்தை முறையோடு பிராணாயணம் பண்ணி லிங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த திருநீரை எடுத்து கொடுத்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ் டாக்டர் இருந்தார் எங்க ஊர்ல. அவர் இந்த மாதிரி பண்ணி வச்சுன்னா பண்ணுவார். எல்லா மெடிசன்லையும் கொஞ்சம் போட்டு போட்டு கலக்கி வெறும் வாட்டர் கலர் தண்ணி கொடுத்துடுறது. சாமி பிரமாதமான குட்ட மிக்சர். ஆமா ஆமா, அது ஒரு பேர் விடுவாரு கபாலின்னு. அது குடிச்சிட்டு தான் மறுநாள் செய்ய அப்புறம் 10 ரூபாய் நோட்டு சொல்லுவோம். அப்ப அவர் சொல்ல, என்ன சாமி இந்த மாதிரி நடக்குது, நல்ல வேலை தொடர்ந்து செய்யுங்க. அதுபோல எளிமையான வழிகள்லாம் இன்னைக்கும் கடைபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேரெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான். லேபிள் மாத்திரம் ஒட்டாம ஒரு முட்டியில குளிக்க கொடுப்பான். அதுபோல எம்பெருமா இப்பெல்லாம் பிசிஷியன் சாம்பிளை வாங்கி துட்டு குளிக்கிறவங்களாம் அந்த கூத்து வேற. அது இது நான் எல்லாம் அகஸ்தியர் எழுதி வச்சுக்கிறார்.
கலியிலே அப்பா நோய் தீர பல வண்ண இடங்கள் வைத்திருப்பான், கொடிகளை செய்து உள்வைத்து கொடுப்பான், வியாபாரமாக சொல்லி அவனுக்கு இனமாக கொடுப்பான், அதையும் பணமாக்குவான். கலியில் வல்ல வைத்தியனே எழுதி வச்சுக்கிறான். பிசிஷன் கேம்பில் வித்து மாதிரி எல்லாம் உண்டு, இன்னைக்கு லிஸ்ட் கொடுப்பேன், அது கூத்துவார். ஆகவே எம்பெருமான் திருவருளால் நீராட போகின்ற பெண்கள் எல்லாம் குற்றங்களை எப்படி கலைந்திருக்கிறார்கள், என்னென்ன விதத்தில் கலைந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் கலைந்திருக்கிறார்கள், எப்படி கலைந்திருக்கிறார்கள். தொங்கும் கருங்குழலி என்றார். மனம் ஊட்டப்பெற்ற கரிய கூந்தலை உடையவளே, இங்கதான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. மனம் ஊட்டப்பெற்ற கருங்கூந்தல் மனிதர்களுக்குத்தான் உண்டு. தேவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து மாதர்களுக்கும் இயற்கையிலே மனம் உண்டு. கண்டொரு காலையில குறித்தொரு நக்கீரன் அறியாமல் சொன்னவன் பாரு. நக்கீரனுக்கு ஏறது அறிந்தவன் மனிதனாய் பிறந்தவன் பார். நக்கீரனுக்கு கீர்கி என்று கொடுத்த காலையில் அந்தவனுக்கு தேவ ரகசியம் என்ன தெரியும் பாரு. அங்கிருக்கும் சிறிது வேலை செய்யும் இடைக்காட்டு வேலைக்காரி கடிக்கும் மனக்கூந்தல் உண்டு பாரு. என் நம்பிக்கைக்கு அடிக்காது. அந்த தேவலோகத்துல வேலை செய்யற லாஸ்ட் கிரேட் சர்வெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா கூந்தல மன அடிக்கும் என்றால், அண்ட சராசரம் அனைத்து புவங்கள் கடந்திருக்கின்ற என் ஈசனுக்கு சருவாதி நிற்கின்ற என் அன்னை கூந்தலுக்கு அடிக்காது, அடிக்கும். அறியாமல் செய்தவன் கீரன். தன்னை ஒரு காலையிலே தடுத்தொரு தேர்ந்தெடுத்து வந்த காலையில் கீரனுக்கு அறியாதது என்ன? படித்த அறிவு, அனுபவம் அல்ல. ஆகவே நக்கீரர் செய்தது தவறு. போகுநாள் தொட்டு ஓரொரு காலையிலே தாகுநாள் தொட்டு தான் எடுத்து வந்திருந்தால் ஈரன் அறிந்ததெல்லாம் மாறிட செய்கிறார். கண்டு ஒரு ஈசன் நண்பா சித்தருடன் நான்கரன் வந்த காலையில் சங்கத்தமிழர்களுக்கு ஒத்து அத்தனை எடுத்த என் சங்கத்தமிழர் தலைவராய் இருக்கின்ற என் சிவனை அறிந்தவனாய் இருந்தால் என் அன்னைக்கு இல்லை என்று சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே நக்கீரன் சொன்னது தவறு. யோகநாள் தொட்டு ஓரொரு எடுத்த ஒரு காலையிலே ஆகநாள் தொட்டு அனைத்தும் கடந்திருந்தால் வாகநாள் தொட்டு தேர்ந்தெடுத்த காலையிலே என் அன்னைக்கு இல்லாத மனமோ. ஆகவே கீர் கீரன கீறுவாய் நக்கீரனோ என் சொல்லுக்கு அங்கம் முடிஞ்சவர் தருவாய் நெய்வூட்டி சங்கரனுக்கா எங்கிருப்பன். அதோடு மட்டுமா ஓடெடுத்து சுத்துகின்றான் என்றான் நக்கீரன். ஆணவத்தால் வந்தது. கண்டது காலையிலே கொண்டது கேடத்தான் ஓடெடுத்த பலன் ஒன்று உண்டுவாரு. பண்டாரத்தான் ஞான பண்டாரத்தான் கீரனுக்கு ஏன் அறிவார். அறியாதவங்களுக்கு தெரியாம செய்திருந்தால் தவறை ஒற்றுக்கொள்ள மனமில்லாத காரணம் படிப்பின் அகந்தை. ஆகவே சிவபெருமான் வந்து குற்றம் குற்றவை என்று சொல்வதற்கு யாருக்கு உண்டு? ஈசன் செய்கை அனைத்தும் சரியே. சிவபெருமான் செய்கின்றான் என்றால் அவன் தவறு என்றுமே செய்ய மாட்டான். அவன் செய்வதுதான் சரி. அவன் இல்லை என்றால் இல்லை. காக்கா வெள்ளன்னா வெள்ள, காக்கா கருப்புனா கருப்பு, காக்கா நீலன்னா நீளம்தான். கருத்தொரு காலையில துரித்தொடுத்து சரியன் வாகனம் அப்பா. நீளமாயிருந்தாலும் சரி, கருப்பாயிருந்தாலும் சரி, வெண்ணிறமாயிருந்தாலும் சரி என்று சொல்வது மனிதனின் கடமை வார், உண்மையான பக்தனின் கடமை. அதை செய்ய மறந்தான் நக்கீரன், தண்டிக்கப்பட்டான். ஆகவே தான் ஒரு காலையிலே மனம் ஊட்டப்பெற்ற கருங்குழலி என்றார்கள் பெரியவர். அந்த கருங்குழலி என்றால் மனிதர்களுக்காக மனம் ஊட்டப்படுகிறது, தேவர்கள் நிலையில் அல்ல. அந்த மாதிரி மனம் ஊட்டப்பட்ட ஒரு கருங்குழலியை பற்றி பாவை பெண்கள் பேசுகின்றார்கள். என்ன சிகப்பு நிற கண்களை யாரோ அளித்தது பாருனர். சிகப்பு நிறமா கண்களை யார் கொடுத்தா திருமாலிக்கு? அளித்தது ஈசன் பாரு. செந்நிறத்தான் செந்தகலான் செந்தியான் ஆடுவான் அப்பா. இந்திரத்தான் இந்திரத்தான் மந்திரத்தான் தானாகும் வண்ணமே. செந்திரத்தான் செந்தகல் மேலியனப்பா. அன்னவன் அளித்த ஒரு சிறி வேக காற்று. சிவன் மீது பட்ட காற்று பெருமாள் பார்த்தார கண்ணு ரெட்டா பூட்டான். ஆகவே அந்த செங்கன்மாலா இருந்ததால் அவனுக்கு புண்டரீகாட்சன் என்று பெயரளித்தவனும் சிவனே. அந்த செங்கன்மாலும் திசைகள் நான்கை ஓர் திசையில் அப்பா இங்கு வந்தும் காணலுற்றார். எத்திசையும் காணவர நான்கு திசைக்கான நான்கு தலை வைத்தனும் தீரமானே. அவனை 4 பேர் இப்படி திரும்பி திரும்பி பார்த்து போனா எல்லா திசையும் சுற்றி சுற்றி பார்க்கணும், எங்கெங்க படைக்கிறது எங்க என்ன பண்றதுன்னு எப்படி போடலாம். அது போல எம்பெருமான் திருவருளால் இவங்க கூட பார்க்க முடியாத நிலைமை. திருமாலும் நான்முகனுக்கும் கிடைக்காத இன்பம் ஒரு அடியானுக்கு சிவன் அபரிமிதமா கொடுத்துடுறான். செங்கன் அவன்
அந்தணன் போல் திசைமுகன் போல் தேவர்கள் போல் எங்கும் இல்லாததோர் இன்பம் நலம் பலதா பாவத்தை சொல்றார். அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு தத்துவத்தில் நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி தான் இருக்கும் இடத்தில் இருந்து இங்கே எழுந்தள்ளி நம்முடைய வீடுகள் தோறும் வந்து அருள் செய்கின்றானா? இதைத்தான் பொங்கும் கருங்குழலின் நந்தம்மை கோதாட்டி, நந்தம்மை கோதாட்டி என்றால் நம் குற்றங்களை எல்லாம் களைந்து சீராட்டுகிறது. குற்றங்கள் என்றவுடன் ஒரு சம்பவம் நினைவு வருகிறது. தாராய் தவிர்த்தொரு காலையிலே வானெடுத்து வந்த காலையெல்லாம் தான் தர்மரும் அமர்ந்திருக்கிறார் பார் தன்னரசவையில். கொண்ட வீமனும் அர்ஜுனனும் காண்டீவன் எடுத்த ஒரு காலையிலே நகுல சகா தேவனோடு தான் தனித்திருக்கின்றார். அண்ணா இனி என்ன எண்ணம் உமது என்று அர்ஜுனனும் மற்றவனும் கேட்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது தர்மர் சொல்லுகின்றாய், இனிமேது நான் யாரையும் எதிர்த்து பேசுவதில்லை, எதை சொன்னாலும் நான் சரி என்று சொல்லுவேன். எதிர்த்து பேசுவதால் தான் சண்டையே வருகிறது. ஆகவே நான் யாரையும் எதிர்க்கப் போவதில்லை என்று ஆக்ஞாபித்து, ஏனென்னா இவ்வாறு எடுத்தாய் என்று கேட்டால் சகாதேவன் கோரித்து எடுத்து என்னன்னா தவறு செய்து விட்டார். இந்த மாதிரி இங்க இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கருத்தொரு தான் வழக்கை கட்டை விரலை வைத்து கண்ணை உருட்டி போர்த்தனம் தகுனி போறேன். நல்ல நேரம் நம் காரியம் நடக்கப்பா துரியோதனா. தர்மர் எதை கொண்டாலும் மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். சூதாட்டத்திற்கு அழைத்து விடு. எதை கேட்டாலும் முடியாது என்றால் தானே பகைமை வரும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறார். தகுனி பிரெயின் வேல் செய்து கொண்டு வா மாமா. சரியான படிப்பு, சரியான சந்தர்ப்பம், அழை அவர்களை விளையாட கூட்டுட்டா. தர்மர் நோனும் சொல்ல முடியல, எஸ்ஸும் சொல்ல முடியல. சென்று விட்டால் சூதாட்டத்தில் அமர்த்தி விட்டார். மாட்டேன் என்று சொன்னால் சண்டை வந்துவிடும். ஆகவே அவர்கள் எதை செய்யும் மீண்டும் 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 பழையமைத்தார். ஆகவே ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதில் உருவாக்குவதற்கு முன்னால் அதன் பின்னாலும் யோசிக்க வேண்டும், முன்னாலும் யோசிக்க வேண்டும். தர்மர் சண்டை மட்டும் வரக்கூடாது என்ற எண்ணத்தால் தான் செய்தார். ஆனால் பின்னால் சண்டையே வரப்போகிறது. இதைத்தான் சாதகமாயாக்கினான் சகுனி. சகுனி அறிவே அறிவு. தன்னை எடுத்தொரு காலையிலே தீன் எடுத்த வந்த காலையில் அழைத்தனம் அனைவரும் பார். துடித்த ஒரு தாடியை வலைக்கட்டை விரலால் தானாய் ஆட்டினால் சூழ்ச்சி நடந்து விட்டது. பின்னையை எடுத்த ஆடின அனைத்து வைத்து இழந்தனர் பாரு. திரௌபதியும் அழைக்கப்பட்டனளே. கொண்டது காரணத்தான் குறித்தொரு காலையிலே கண்டது நீ எடுத்து வந்த காலை. துச்சாதனன் துகில் உரிந்தனே. ஆனால் துச்சாதனன் ஆடை எடுத்துருக்கா. அவ என்ன சொன்னா, அங்க அதான் சொன்னா எல்லாரும் குடித்தொரு தான் ஒரு அடக்கத்தில் அப்பா, மற்றது காரணத்திற்கு கைகால் ஆட்டுவான் பாரு. இறைநாமம் சொல்ல கை தூக்க மாட்டான், அடைக்கிறோம் அப்பொழுதுதான் வரும் பாரு. ஆகவே இறைநாமத்தை சொல்லும்போது கையை தூக்கி சொல்லணும். கையை உள்ள அப்படியே உள்ள வச்சுக்கிறது வேற எதுக்காக ஒருத்தருக்கு அப்படி காட்டினாலும் அதெல்லாம் கையை தூக்கிறது. அந்த மாதிரி புத்தி இல்லாம அடைக்கலும் தன் கையால் தன்மாற்றை காக்க பார்த்து முடியவில்லை. ஆனால் மானமும் ஈனமும் கடந்திருக்கின்ற இறைவனை காணுவதில், இறைவனை வணங்குவதில் ரோஷம் என்ன? இறைவனை வணங்குவதற்கு வெட்கம் என்ன? ஏதேதோ வெட்கம் இல்லாமல் செய்கின்றாயா, அதையெல்லாம் மறந்து விட்டாயா? ஆனால் இறைவனை காண வேண்டும், இறைவன் அருள் பெற வேண்டும் என்றால் கைதூக்கி கத்த வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஒரு கையப்பா தானாய் தூக்கவேதான். அடுத்தொரு காலையிலே நாளைக்கு தான் நோய் நொடி வந்து கை தூக்காம உட்கார்ந்துச்சுன்னா அப்ப தூக்குவீங்களா? இது சாப்பிடறது கூட தூக்க முடியாது. ஆகவே நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி நிலைகள்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னா கொடுத்தொரு காலையில கொடுத்த கை ஈசன் அருளை வேண்ட வந்த கை, கொடுத்த காலம் சன்னிதானம் செல்ல வந்த கால், வந்த கை எத்தனையிலே தென்னாடுடைய சிவனை போற்ற வந்த கை. தென்னாடுடைய சிவனே போற்றி. திரௌபதி தானாய் கண்ணா என்று அழைத்தால் கோவிந்தா என்ற ராமம் குறித்தவள் கை தூக்கினால் சேவைகள் வர ஆரம்பித்தது பாரு. துச்சாதனன் கை ஓய்ந்து சாய்ந்தார். அன்னை மானம் காப்பாற்றப்பட்டது. அந்த மாதிரி சீனு முடிஞ்ச உடனே கொண்டது ஒருவன் தான் பீமன் எழுந்தனன் பார். துரியோதனா உன் கொடையை அடித்து கிழிப்பு. கண்டது அர்ஜுனன் அப்பா உன் மார்பை துச்சாதனா மார்பை பிளந்து உதிரம்
எடுத்து கூந்தலுக்கு எண்ணெயாய் ஆக்குவேன், இல்லையா நீ கூந்தல் முடிக்க மாட்டேன் என்று எடுத்து சபதம் பாரு. தன்னை அடக்கும் காலையிலே ஒருவரும் அவரவரை அழிப்பேன் இவரை அழிப்பேன், சூதுக்கு காரணமாக இருந்த சகுனி அவனை அழிப்பதுதான் தலையான கடமை என்றார். நான் என்ன செய்வது என்றான் சகுனி மறைந்த தாடியுடன். சில நாயங்க ஓடுமா போவந்தா வாழை உள்ள விட்டுடுவோம். அது போல தடுத்த ஒரு காலையிலே அண்ணவன் குழைந்து அடக்கி விட்டால் தாடி அது உள்நோக்கி சென்றது பாருன்னா. அது போல சகுனி பயம் நீங்கி நடுங்கி இன்னமா சபதம் வந்துட்டே என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியிருந்தான் நடிக்கிறான். ஆகவே துடித்து ஒரு தான் எடுத்து வந்த அப்மானும் தான் துச்சாதனம் என்ன என்று எண்ணாமல் தவிக்கின்றான் பாரு. இங்கனம் தான் தந்த காலையிலே இரவலாம் ஏக்கம் பகலலாம் ஏக்கும் காணுகின்ற காட்சியெல்லாம் எத்தனை துன்பத்தை அளிக்குமோ என்று துச்சாதன் கதறுகின்றான் பார். அக்கதறுகின்ற தன்மையில் அப்பா தான் எழுந்து வந்த காலையிலே அன்னை திரௌபதி அங்கு கொடுக்கும் சபதத்தில் அவள் காட்சி வெறும் பெண்ணாக தெரியவில்லை. ஓர் உருவம் எடுத்து அப்பா தான் உருவம் எடுத்த திரௌபதி துர்க்கை என வளர்ந்து நின்றாள். துச்சாதனன் கண்ணுக்கு துர்க்கமாறி வளர்ந்து நிற்கின்றாளா. துச்சாதன ஆடும் ஒரு பொருள்கள் தாராய் கடுந்தொரு காலையிலே வாடும் ஒரு பொருள் எடுத்து நீ நின்ற காலையில் என்னே என் திரௌபதியின் உருவம். துர்க்கையும் தான் கடந்த காலையிலே வர்க்கையும் மன்னவன் தான் எடுத்த வந்தையா துர்க்கையில் தான் கொடுத்த காலையிலே என்னே ஒரு அழகெடுத்து பிரம்மாண்டமா நிற்கிறா திரௌபதி. துச்சாதன ஒரு தூசு மாறி இருக்கிறான். என்னாடை துகில் உரிய நீ யாரு, கண்டதர் காலையில் உன்னாடை நீ எடுக்க நீ யாரோ, யார் என்று நினைத்தாய் என்னை நன்றாய் பார். அன்னையே என்று துச்சாதனன் காலில் விழுந்து விட்டான். திரௌபதி காலில் மன்னிப்பு உண்டா எனக்கு, அண்ணாமலைக்கு வா பரிகாரம் உண்டு என்று சொல்லி மறைந்தாள். திடீர்னு ஒரு கட்டில் வந்து கீழே விழுந்தா. துச்சாதனுக்கு கனவு. துச்சாதனை இந்த மாதிரி ஒரு கனவு கண்டுட்டான் பிரிமானிஷன். பின்னால நடக்கவே இல்லை சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் தான் சூதாட்டமே ஆரம்பம். அதுக்கு முன்னால தொப்புன்னு இந்த கனவை கண்டு தொப்புன்னு ஊந்துட்டான் மெத்தையில இருந்து. கைகால் எடுங்கு காலெல்லாம் முதல ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து என்ன இக்கனவு வந்து விட்டது. இதே நேரத்தில் அதே வீட்டுக்குள்ள பக்கத்து கொஞ்சம் அந்த புறத்துல தொப்புன்னு காந்தாரி உழுந்தா கீழே. மகனுக்கு இந்நோய் வருவதா இக்காரணத்தால் நடுங்கினாள் பார். இதுதான் தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற ஒரு அன்பு தொடர், ரத்த பிணைப்பு. மகனுக்கு துன்பம் தாய்க்கு உடனே தெரிஞ்சிடும். அதுபோல் காந்தாரியும் தொப்புனுக்கு வந்து பயந்து எழுந்தாலும் என் மகனுக்கு என்ன இந்த மாதிரி துன்பம் வந்து விட்டதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். ஓடி வரான் துச்சாதனை அம்மாவை தேடி. அம்மா அப்ப சொல்றா, என்னிடம் சொல்லாதே பசுவின் காதிடம் சொல்லிவா, சொல்லிவா காசுவின் காதிடம் சொல்லிவா என்றார். கோமாதா மகிமையில பேசியிருக்காடிய இதே இடத்துல பசு காதுல நீ கண்ட கனவை சொல்லிவிட்டு வா, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. இது நமக்கு ஒரு பாடம். பசுவின் காதில் நம்ம கனவை சொல்லிவிட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்பது சட்டம். ஆகவே கோமாதா மகிமை வச்சிருக்கான தெரியல. அதுபோல எம்பெருமான் திருவருளால் பசுவின் காதில் சொல்லிவா சொல்லிவா என்று காந்தாரி கதறினார். சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் என்று பின்னே வந்தால் காந்தாரி வேதனையுடன் இருக்கிறார். எங்கே அழுகலுத்தாலே காந்தாரி காந்தாரி அழறாளா, அப்பா மகனே இந்த மாதிரி. அம்மா என்ன பண்றது, இந்த கனவா எனக்கு பயமா இருக்குதே, கை கால் ஓடலையும் நடந்தது. மகன் கவலை வேண்டாம். ஒரு தாய் சொல்றது பாருங்க, பொல்லாத மகனா இருந்தாலும் தாய் வந்து அந்த மகனுக்கு ஆறுதல் கொடுக்கிறான். அப்ப அந்த தாய் குலத்திற்கு என்ன மதிப்பு கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. தாயை மதித்திடு, தானாய் மதித்திடு. அம்மை மோசமான வேலை செய்ய போறான் துச்சாதன. அப்பவும் தாய் சொல்றாள், மகனே கவலை கொள்ளாதே, திரௌபதி யார் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, அவள் உத்தமி என்று மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன சொன்னாய்? என்ன எனக்கு இந்த மாதிரி ஆபத்து வருதுன்னா என்ன சொன்னான்? துயிலாடை உரிந்தனை வேறொரு பெண்ணாயிருந்தால் உன்னை எரித்திருப்பாள். உனக்கு பரிகாரம் சொன்னால் நீ கதை சேர, அதை நினைத்து மகிழ்கின்றேன் துச்சாதனா. நீ இவ்வளவு தவறு செய்தாலும் உன்னை கடை சேருவதற்காக வழி சொன்னாள் அந்த திரௌபதி. அவள்தான் பராசக்தி கருணை உடையவள் என்று சொன்ன. அந்த கருணை உள்ளம் அவளுக்கு எப்படி வந்தது? பாதி சிவன் உடல் பூண்டிருந்ததாலே அகத்தியது. தாராயாகும் வண்ணம் சிவத்துடன் பாதி ஈசசக்தி பூண்டிருந்தால் சிவத்தின் கருணை அன்னைக்கு வந்ததே. சொன்னொரு காலையில துடித்தொரு தான் எடுத்து வந்த காலையில் உமையுடன் பாகனப்பா பாதி வெண்ணூர் காணாய் போற்றி என்று பாதி உருவ ஈஸ்வரத்தில் எடுத்ததால்
கர்ணையில் பாதி வந்தது. அதே இப்படி இருக்குது, முழுசு வந்தா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. ஆகவே சிவத்தில் இருந்துதான் அனைத்து வந்தது. ஆகவே சிவமே தெய்வம். ஆகுநாள் தேரை எடுத்திருந்தாலும் ஆகுநாள் அத்தனையும் கடந்தொரு காலையிலே மீதி ஒரு கடந்த காலையில் என் சிவனுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. பாரு, இருக்கவும் முடியாது. வேதங்கள் அனைத்தும் கடந்தொரு காலையில் வேத புத்தகங்கள் எல்லாம் ஈசனுடன் அருள அத்தனையும் பிறந்தது என்று ஈவிரக்கம் ஈசனுடைய பாசமுடன் அனைத்தும் கடந்த ஈச எண்ணத்தால் வந்தது அனைவருக்குமே ஈவிரக்கங்கள் எல்லாம். உங்க மனசுல ஈவு இறக்கு இருக்குதுன்னா அது சிவம் கொடுத்தார். ஆகவே காந்தாரி சொன்னாலாம், மகனே நீ கவலைப்படாத, போர் வந்தது, இவன் செய்த வேலை செய்தான் தவறு துச்சாதனன், இவனுக்கு நிச்சயமா தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. துச்சாதனை அடித்துக் கொன்று எண்ணெயாய் அந்த உதிரம் வைத்து தலையை வாரினாலாம் திரௌபதி. துச்சாதனன் பிராணம் விட்டான், ஏங்கி மேலே சென்றான். அங்கு சென்ற காலையிலே அங்கு என்ன நடந்து சிறிது காலம் இருந்து மீண்டும் திருவண்ணாமலையில் அவன் பிறப்பு கொடுத்தான். அந்த மாதிரி பிறப்பு கொடுத்த போது இவன் என்ன பண்ணுவதுன்னு தெரியாம கிரிவனை வந்து விட்டு அழறான். அம்மா திரௌபதி, அம்மா திரௌபதி, ஏதேது செய்த முற்பிறவியால் வந்து வந்து வேதனையுற்று அலைகின்றேனே. அந்த மாதிரி வரும்போது திரும்பவும் அங்க வந்து அம்மா திரௌபதி வானளாவ பூமியளாவ தான் நின்று அக்கணம் கனவில் கொடுத்த காட்சி போல் தான் நின்றாள். திரௌபதி தான் துர்காதேவி. காலில் விழுந்த அம்மையே மன்னிப்புண்டா உண்டு, பின்னையும் நீ திரிபுர முக்கூட்டு பர்வத தரிசனம் செய்து அன்னை உண்ணாமலை அம்மை வைத்திருக்கின்ற சிவலிங்கத்திற்கு பாண்டவ தீர்த்தத்தில் இருந்து நீரெடுத்து ஆடி. இன்னைக்கும் பாண்டவ தீர்த்தம் என்று உண்டு, முக்கூட்டு பர்வ தரிசனம் இன்னைக்கு உண்டு அண்ணாமலையில. அந்த முக்கூட்டு பர்வ தரிசனத்தை தியானம் பண்ணி பாண்டவ தீர்த்தம் தீர்த்தத்துண்டு போய் உண்ணாமலை அம்மன் குறித்த சிவலிங்கத்துக்கு மேல அபிஷேகம் பண்ணி கடைத்தேல் என்றனர். இரவு பகலாய் முக்கூட்டு தரிசனம் கண்டு கிரிவலம் இரவு பகலாய் வந்து வந்து என் குற்றம் பொறுப்பாயோ என் குற்றம் பொறுப்பாயோ என்று முறையோடு செய்தன் துச்சாதனனுக்கும் விடிவு பிறந்ததே. இவ்வளவு ஒரு மோசமானவனுக்கு ஒரு விடிவு கொடுக்கின்றான் என்றால் அந்த அண்ணாமலை எப்படிப்பட்டதாய் இருக்கும்? தன்னை அடக்கும் காலையிலே தான் தேர்ந்து எடுத்து வந்ததால் பின்னையும் இங்கியன் இத்தகைய கருணை உள்ளவன் ஏன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்? இதைத்தான் பாவைப்பணி. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி மோசமான துச்சாதனனுக்கே பரிகாரம் கொடுக்கிறான் பரம்பொருளாகி அண்ணாமலையான்னா நம்ம ஆற்றுக்கெல்லாம் வரமாட்டானா? நிச்சயமா வருவோம். எந்த ஆற்று? இல்லம் அகத்தில்லம் தானவன் தானாயிலேறி வந்தாலும் பாரு. இல்லங்கள் தோறும் அவன் வந்து எழுந்தருளுகின்றானா? ஏ செங்கமர பொற்பாதம் தந்தருளும் சேவகன். அவன் சாதாரண பொற்பாதமா? செங்கமர தானுடன் தாண்டவித்து வந்த காலை அங்கமரம் ஆராயாத்து மனம் இக்கமர தேர்ந்தெடுத்து வந்த. இங்கதான் தெரியுது, பெண்கள் எல்லாம் நீராடும் போது முறையோடு தண்ணீரை அளவோடு யூஸ் பண்றாங்க. இது ஒரு பெரிய படிப்பு. நமக்கு தண்ணி ஈஸியா வருதுன்னு சொல்லி மொண்டு 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 கீழே ஊற்றக்கூடாது. தண்ணீரை அளவோடு பயன்படுத்தணும். ஒரு அளவுக்கு தேவை என்றால் அவ்வளவுதான் தேவை. அதுக்காக எங்கதான் கோணால வருது ஈஸியா வருது தண்ணி திறந்து விட்டா தானா வருது எடுத்து எடுத்து இஷ்டத்துக்கு ஊற்றக்கூடாது. தண்ணி அனாவசியமா பெண்கள் செலவழிக்க கூட ஆண்களும் சரி. தண்ணி அனாவசியமா செலவழிச்சா தண்ணி இல்லாத பாலைவனத்துல பிறக வைக்கிறானா? தண்ணியை சிக்கனமா வச்சிருந்தவனுக்கு தண்ணி இருக்கிற ஊர்ல கங்கையில பக்கத்துல பிறக வைக்கிறான். ஆகவே தண்ணீரை அளவோடு பெண்கள் யூஸ் பண்ணணுன்றதுக்குன்னே இந்த சம்பவம். அந்த மாதிரி அளவோட எந்த பெண் யூஸ் பண்றா? அதனால்தான் பெண்கள்லாம் வீணா கொண்டு போய் கொடகொடமா தண்ணி கொண்டு போய் வீட்டுல ஊற்றி விடல. பொய்கை நீர் ஆடினான் செங்கமலப்பாதனி, பொய்கை நீர் ஆடிய அளவுடன் முடித்து இல்லம் ஏகவை என்றார். அதுபோல இருக்கின்ற உள்ளத்துள் செங்கமர பொற்பாதம் தந்தருள் சேவகரை அட்ட வீரட்டானத்தால் இருக்கிற சிவபெருமான் அவரை சேவகன் என்றார்களா? அவன் வீரக்கடல் தான்கடல். ஆண்களுக்கும் கழல்கள் உண்டு, பெண்களுக்கு மாத்திரம் வெட்டின்றது இல்லை, பெண்களுக்கு மாத்திரம் தண்டன்றது இல்லை, பெண்களுக்கு மாத்திரம் கொண்ட சிதங்கை என்பது அல்ல, ஆண்களுக்கும் உண்டு. ஆனால் அணிவது கிடையாது. காரணம் எம்பெருமான் திருவருளா. இதுதான் சொன்னாரு போகரு. தன்னை ஒரு அப்பா வெள்ளை துணியோ வேறொரு துணியோ காலில் ஒட்டி பிடிக்கும் சாத்து ஒடி பிடிக்கல உள்விட்டு பின்னையும் அப்பா எருமை தோலா செய்ததை அருமையுடன் போட்டு பார்க்கின்ற அள்ளி அள்ளி பணம் கொடுத்த கலியில் நியூட்டன் ஸ்டார் 300 ரூபாய் கொடுத்து என்ன தோல்?
ஆகவே இந்த மாதிரிலாம் கலியில செய்வானா? ஆகவே என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு பெரும் கேள்வி வச்சுக்கிறார். ஈசன் திருவருள் அந்த செங்கமல பொற்பாடு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் அவன் சேர்ந்து வந்திருக்கானா? அவனோ பெரிய வீரன், அவன் கண்களோ எப்பொழுதுமே அருள் சுரந்து கொண்டே இருக்கிறார். கருணையுனான் கண்ட ஒரு காரணத்தான் கொண்டு கருணீல கண்டன் கருணை இதனை என்னென்று சொல்லுவாய்? கொண்டதற்கப்பா தான் எல்லாவித தவறுகளையும் செய்கின்றானா ஒருத்தன். செய்யாத பஞ்சமகா பாதகங்கள் கிடையாது. அத்தனையும் தவிர்த்திருந்தாலும் சத்தியமாய் இருக்கின்ற கோமாது மடியறுத்தவனாய் இருந்தாலும் சரி, அன்னவனுக்கு கூட பிராயச்சித்தம் தருகின்ற இடம் அண்ணாமலை. அவனுக்கு கருணைக்கு ஈடு இணையான கருணை உண்டுவோ? அந்த மாதிரி ஒரு ஈடு இணையான கருணை அவன் கருணை அட சொற்கின்றே இருக்கான். அது மாத்திரம் இல்லாம எல்லா தலைவரும் குறிப்பிட்ட காலம் தான் அரசாட்சியில உட்கார முடியும். அதுதான் சீட்டை கழிச்சிடறான். ஆனா சர்வசதா சார காலத்திலும் எக்காலத்திலும் ராஜாவா இருக்கிறவன், எக்காலத்திலும் தலைவனா இருக்கிறது, எப்பொழுதுமே அவனே தலைவனா இருக்கின்றான். ஆகவேதான் அங்கன் அரசை அடியோங்கற்கு அறமுதை அமுதமா, அடியார்களுக்கெல்லாம் ஆறாமுதம். எப்பொழுதுமே ஒரு அமுதம் கொஞ்சம் சாப்பிட்டா சித்திக்கு நின்று போடும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க தேவர்கள் எல்லாம் சோமபானம் குடிக்கலையா? கேள்வி. அமுதம் அமுதம்னு சோமபானம். சோமபானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. கோயில் பக்கத்துல சாத்தாந்து விற்கிற பானம் இல்ல, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்கிற சரக்கு இல்ல. ஆகவே ஈமுக்கு சரக்கு இல்லை. எம்பெருமாட்சி இதை நான் சொல்லல, ஈயது மொய்க்கும் பார் அது அது அப்பா எங்கோ சந்துக்குள் பொந்துக்குள் வைத்து மண்ணையும் கல்லையும் ஒன்றாய் போட்டு இருப்பதெல்லாம் ஒன்றை வைத்து குளிக்க வைத்து ஊத்துகின்றான் கலியில் பார்மதுல. எப்படி செய்வான் சரக்கு நான் பேசிக்கிறான். அது போல இல்லாம சோமபானம் என்னும் பானம் சுத்தமாய் நீ அறிவாய் பாரு. ஆகினால் பட்டு ஈசா ஈசா சிவசிவ சிவசிவ என்று நீ அறார மாறாக ஆறாக ஓராக ஆறாக மாறாக அனார மாறாக ஊராக தாராக காராக பாராக நீராக அனைத்தும் உடலும் நீராய் பெருகி ஆராய் ஓடும் வண்ணத்தில் இன்று நீ ஈசா என்றால் உனக்கு ஆனந்த கண்ணீரா உள்ளிருந்து வெண்ணரம்பு சுட்டி எழுப்பி குண்டலீக சக்தியுடன் தான் சேர்த்து வருகின்ற வானமுக சோமபானம் என்றனர் பாரு. குடித்தவரப்பா ஞானத்தால் கருமாறி வரப்பதே என்றார். அது சோமபானம். சூராபானம் வேறு சப்ஜெக்ட். அதுபோல எம்பெருமான் திருவருளால் அங்கன் அரசை அடியங்கற்கு அறவுது நங்கள் பெருமானி பாடினரும் திகழ் பங்கைய பூமுனல் பாய்ந்த ஆடையவர் எம்பாவாய் என்றாய் பாவப்பெண்கள். அதுபோல தாமரைகள் நிறைந்திருக்கின்ற மனத்தடாகத்தில் நாம் பாய்ந்து ஆடுவோம். குளிக்கிறதுல பல முறைகள் உண்டு. இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுட வேண்டும். ஒரு குவளை எடுத்து ஊற்றின பிறகு நம்ம உடனே சோப்பை சேர்த்து சேர்ப்போம். ஒரு கவலை உடலில் ஊற்றியவுடன் என்னன்னா உடல் சூடை உடனே கலப்புதான். அந்த உடல் சூடை உடனே கலப்புனா டக்குன்னு சளி பிடிக்குதான். ஆகையினால் முதலில் எடுத்தவுடன் ஒரு 5-6 குவளைகள் தண்ணீரை ஊற்ற வேண்டும். அந்த மாதிரி ஊற்றிய பிறகுதான் அதை தேய்க்க வேண்டும். முதலில் என்ன சொன்னாங்கன்னா கையால் கீரி எப்படி குளிக்கல் மகிமேன்னு கூட வச்சுக்கிறாங்க பெரியவங்க. கையால் கீரி அப்பா நகமற்ற நிலையில் என்ன அந்த மாதிரி கீரி தானது அழுக்கை அப்பா சுரண்டி எடுக்காது. அதனால் அழுக்கு இன்னே உள் சென்று கடுநோய் கொடுக்கும் பாருங்க. நம்ம இப்படி கீறத்தால நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஓட்ட வழியா அந்த அழுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போயிடுறோம். கண்டாமினேஷன் நம்ம கையாலேயே நம்ம நேரமே நமக்கு எதிரி. ஆகினால் உள்ளங்கையால் தேய்ச்சப்பா பின்னையே சுரண்டெடுப்பா. என்ன குளிக்கிறதுல ரகசியம். இந்த மாதிரி செய்தா அப்பா தன்னை தாக்காது நோயே என்றார். அதுபோல எம்பெருமான் திருவருளால் மெய்யான நட்பு என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தியின் லட்சணம் என்ன என்று முதல் கேள்வி கேட்டாங்க பெரியவங்க. எல்லாரும் அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க. ஆனா பக்தியின் லட்சணத்தை பற்றி பெரியவங்க எப்படி சொல்றாங்கன்னா, பக்தியின் ஆரம்ப அடையாளம் என்றால் என்ன என்றால் விரிந்த உள்ளமும் பரந்த மனப்பான்மையும் தான் பக்திக்கு முதல் அடையாளம். அப்பொழுதுதான் அன்பே சிவம் என்பது புரியும். அந்த அன்பே சிவம் என்பது புரிந்தால்தான் பரந்த உள்ளம் வேண்டும், விரிந்த மனப்பான்மை வேண்டும். அப்போதுதான் அன்பு சிவத்தின் பால் போகும். அப்பொழுதுதான் அன்பே சிவம் என்று அனைத்து உள்ளத்தில் சிவமே இருக்கிறது என்பது புரியும். அதுதான் பக்தியின் முதல் படி. ஆக அனைத்திற்கும் மனம்தான் காரணம். இந்த மனம்தான் அன்பை வளர்க்கிறது.
இந்த மனம்தான் பரந்த உள்ளத்தை தருகிறது, இந்த மனம்தான் விரிந்த உள்ளத்தை தருகிறது, இந்த மனம்தான் பக்குவப்படுத்துகின்றது நம்மை. பரந்த மனமும் விரிந்த உள்ளமும் யார் இருக்கின்றார்? அதுதான் பக்திக்கு முதல் படி என்றார். அடுத்து மெய்யான நட்பு என்பது என்ன? ரொம்ப பேர் சொல்லுவான், தந்தை தாயை இழந்த போது நாயனி நாயகனே என்பா, அப்புறம் அட்ரஸ் எல்லாம் ஓடிவிடும். அந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் வளர்த்துடுவாங்க. என் உயிர் நீதானுவான் ஒய்ஃபை பார்த்து, அப்புறம் போயிட்டா பாரு கண்டுக்கவே மாட்டான், இன்னொரு கல்யாணத்தை யோசிப்போம். அதெல்லாம் அன்பு இல்லை, இதெல்லாம் காமத்தால் வருகின்ற வார்த்தை. ஆகவே தான் இறைவன் அருளால் மனைவியிடம் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும், வீணாக வார்த்தைகளை அள்ளி தெளிக்க கூடாது. அதுபோல் கணவன் வந்தா எதிர்க்க நடிப்பா, பின்னால போனா வேற வேலை செய்யும். கணவன் நினைச்சுப்பான், பிளைண்டா பிலீவ் பண்ணுவோம், ஆனா நம்பிக்கைதான் தீரணும், தள்ளி வச்சு. ஆகவே ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதற்காக திருமணம் அல்ல. கணவன் கிட்ட பகல்ல ஒழுங்காக ஆபீஸ் போன சினிமா போறது இல்லை, கணவன் சொல்ல அவர் வர்றதுக்குள்ள வந்து சேர்ந்தது. இதை நான் சொல்ல பெருக எதிர்ப்பார். கலியிலே காரணத்தான் கொண்டு அப்பா கடனை பணியுடன் அவன் வெளி செல்வார். இன்னவோட அப்பா வெண்டிரை பார்க்க போவாரு, அவன் வருமுன்னே வந்து நிற்பார் சிரிச்ச. அப்ப எழுதி வச்சுக்கிறான். ஆகவே இந்த மாதிரி கணவன் கிட்ட சினிமா போய் சொல்லிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனா சொல்லாம போய் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டால் உன் வாழ்க்கை நிலை என்ன என்று யோசித்துப்பார். போனா போது சினிமாவே வராத, வேற ஒரு ஆளை பார்த்துக்கலாம். ஆனால் வெண்டிரையில் அப்பா கலியில் நடப்பது என்று சொல்லி பல மக்களை ஏதேதோ காட்டி நன்றாய் இருப்பவரும் கெடுக்கின்றனர் பாரு. கண்டுவரு அக்கால சிறைவார், அசைந்தால் பாட்டு நிமிர்ந்தால் பாட்டு. அந்த காலத்து படம் 30 பாட்டு 40 பாட்டு வரும். நடந்தா பாட்டு நின்னா பாட்டு, அது எவ்வளவு அழகா இருந்தது. இப்ப இருக்கிற பாட்டை பாருங்க, குறித்தொரு காரணத்தால் கொடுத்தப்பா இருபொருள் வைத்து தங்கு தங்கு வைத்து எழுதுவான். இதெல்லாம் பாடலாம், அவனுக்கு மதிப்பு தோடங்கள் உண்டு, பட்டம் பதவி. கவிஞர் 2 பேரா வச்சு பாருது, அர்த்தத்தை என்னமோ பண்ணி பாரு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவர்களுக்கு வருவதுதான் லிங்கப்புற்று. இததான் நீ உன்னுடைய தவறான எண்ணத்தை நீ ஒரு பாடலாய் வடித்து அதற்கு இன்னொருத்தர் பாடி அதை எத்தனை பேர் உள்ளங்கள் கலங்க செய்கின்றாய். அதனால் எத்தனை பேர் காமத்தால் தவறு செய்கின்றார்கள். அத்தவறுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய லிங்கம். அதற்கு வரட்டும் என்றார்கள். தெரியும், கவனமாக இருக்கும். பாடல்கள் எழுதினா இறைவனை பற்றி தான் எழுதணும், வேற எந்த பாட்டு எழுதக்கூடாது. பாட்டு பாடினா கடவுள் பாட்டு தான் பாடணும். தேவாரம் திருவாசகம் அத்தனையும் சித்திக்க தாயள்ளி கொடுத்திருக்கின்றனர். இத்தனையும் மறந்து அப்பா ஏதாவது ஒப்பு கடங்காத பாடல்களை எண்ணில் அடங்காவரம் பாடுகின்றனர். அதற்கு ஆடுகின்றனர் அனைவரும் பாரு. ஆகவே பாட்டு படித்தா தேவாரம் தான் படிக்கணும். பாடல் என்று பாடினால் திருவாசகம் தான் பாடணும். பாட்டு என்று பாட்டி உள்வரம் கேட்க வேண்டும் என்றால் திருவடியைத்தான் பேச வேண்டும். தானோயாராவரம் திவ்ய பிரபந்தங்கள் தேவார திருவாசக தானொலிகள் அத்தனையிலே ஆதார அத்தனையும் பாடலுற்றால் ஏகாதப்பா. திருவாசகம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மருந்து பலன் உண்டு. திருவாசகம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஞான பலன் உண்டு. மற்ற பாட்டெல்லாம் பாருங்க, குறிப்பிட்ட காலம் ஓட அப்புறம் புது பாட்டு வந்து அதுல போயிடும். ஆனா திருவாசக தேவாரம் இன்னைக்கு இருக்குது. காரணம் என்ன? ஈசனை நம்பி ஈசனருள் கூட்டி ஈசனருளால் எடுத்து ஈச பெருங்கரனை ஆசைய வைத்து அனைவரும் பாடிய தத்துவத்தில் வைத்த காலத்தில் வைத்ததெல்லாம் இன்றும் ஒலிக்கும், இனி என்றும் ஒலிக்கும் பாரு. ஈசன் கருணையே அது என்றார். ஆகவே குழந்தைங்களுக்கு நல்ல பாட்டை சொல்லி கொடுங்க. தாளாட்டும் போது என்ன பாட்டு பாடுவீங்கன்னு என்று பெருகை நிறுத்துகிறாங்க. ஆறாரோ ஆரீரோ என்று சொல்லியப்பா யார் யாரோ பாடியதை ஊரார் மதிக்க வெண்டிரையில் பார்த்து அவனை பாடுவது, அதுவும் அவண்ணமே போகும் வேண்டாம். ஆகவே குழந்தைங்களை சாமியாவும் சொல்லி தாளாட்டணும். நல்ல அற்புத பாடல்களா இருக்குது. இறை பாடல் இல்லாமல் எந்த பாடலை நீங்கள் பாடினாலும் அது வீண். அது உங்களுக்கு நோயையும் துன்பத்தையும் தான் தரும். ஆகவே ஒவ்வொருவரும் நினைச்சு பாருங்க. உத்தம நிலைகள் உருவகித்து தத்துவத்தால் எத்தனை நாள் இன்னவரை எந்தெந்த பாடல பாடியிருப்போம். நம்ம எவ்வளவு ஒரு வேதனைகளை நாம் அனுபவிச்சிருப்போம். இனியாவது வேதனை விலக வேண்டுமா? தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, திருவெம்பாவை படிங்க, திருப்பாவை படிங்கன்னு சொல்றாங்க பெரியவங்க. அதுபோல மெய்யான நட்பு என்பது என்ன? சத்சங்கத்தில் இருக்கிறதா மெய்யான நட்பு. அப்பதான் அவன் சொல்லி தருவான், இந்த பாட்டை படி, இந்த பாட்டை படிக்காத. ஆகவே எதை எதை படிக்க வேண்டும் என்றால் மெய்யான நட்பு இருந்தால் தான் சொல்லி தருவான். மெய்யான நட்பு உள்ளவன் சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க மாட்டான், கொஞ்சம் ஊத்திக்கன்னு சொல்ல மாட்டான், நம்ம 2 பேரும் ஒன்னா போய் பார்ப்போம்னு சொல்ல மாட்டான்.
அந்த மாதிரி சொல்றவங்க தெரிஞ்சு திருட்டு போய நான் சொல்ல கடி வேண்டுகிறான். கொண்டவன் அப்பா மதுவும் மங்கைக்கும் ஓடுகின்ற பரிமீது பணம் கட்டவும் தன்னவன் தரிகட்டு போகவும் அப்பா இல்லாடை மறந்து எல்லாரை கண்டுகாணி கணிகையுடன் சேர்க்கின்றவன். இவனெல்லாம் நட்பன் என்று சொல்லாதே, அவன் நாயிலும் கடைய நாயின் என்று அவன் பாரு என்ற ரகசியம். ஆகவே நண்பர்கள் என்றால் என்ன என்று நீ உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. அதுபோல் மெய்யான நட்பு என்றால் என்ன? மெய்யான நட்பு என்பது ஆதாய தொடர்புகளுக்கும் பொன் பொருள் போக பரிமாற்றங்களுக்கும் பலியாகாத இதயத்தின் மிக நுட்பமான பாச துடிப்பு. பொன்பொருள் போகத்துக்கு ஆதாய பரிமாற்றங்களுக்கு அடிமையாகாத இதயத்தின் மிக துல்லியமான துடிப்பு. அந்த இதய துடிப்பை நீ வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதய துடிப்பு கிடைக்கின்ற இடம் சத்சங்க, சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் என்றார்கள் பெரியவர். அந்த சத்சங்கத்தில் இருந்தாதான் இந்த நட்பு தான் இடுகாரை சென்ற பின்னும் இடுகாடு வரை வரும் பாருன்னா. இடுகாடு போனாலும் விட்டுடாதுப்பா, அங்கேயும் வரும். நீ நேற்று மேல தேவலாபம் போனால் அங்கேயும் தொடர்ந்து வரும். இந்நட்பே உண்மையான நட்பு. அந்த நட்பை உடையவர்கள் தான் சிவனடியார்களாக இருந்தார்கள். ஆகவே நட்புன்னா காலையில சாயந்தரம் போல நட்பு இல்லை. ஈஸ் மை ஃப்ரெண்டுன்னுவோம், அத்தனை ஈஸ் மை எனிமின்னுவோம். அதெல்லாம் நட்பா இல்ல நினைக்காதீங்க. ஆதாயத்துக்கு சில பேர் ரொம்ப இவனுக்கு ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பான், ரொம்ப இழந்தா அவன்கிட்ட கணக்கு கத்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக வருவான். முடிஞ்சிட்ட அப்புறம் போட்டு போடுவான். அந்த மாதிரி நட்பெல்லாம் காரிய நட்பு. ஆதாயத்தின் பொன் பொருள் போகத்தை விற்புக்கு இதெல்லாம் நட்பு. ஆகவே அத்தகைய உண்மையான நட்பினன் யார்? சிவன் ஒருவன் தான் உண்மையான நண்பன். தோழனுக்கு தோழனாகி, தாசனுக்கு தாசனாயாகி, பிரியனுக்கு பிரியனாயாகி, உரியனுக்கு உரியவனாயாகி, பெரியவனுக்கு தெரியவனாகி, தேர்ந்தெடுத்த காலையில் அரியவனுக்கு அரியவனாயாகி, அனைத்தருக்கும் நட்பாய் இருப்போன் ஈசன் ஒருவரே. ஆகவே சிவனோடு மட்டும்தான் தொடர்பு கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் சத்சங்கத்தில் இல்ல, அடியார்கள் எல்லாம் தூரகரமா தெரிஞ்சீங்க. சில பேர் குடிச்சிட்டு போனா தூரம், அவனை பார்த்தா தூரம் போறது. அந்த மாதிரி எவத்த நீரிடாமையோ இறைவனை வணங்காதையோ இறைபக்தி இல்லாதவன் தான் அவன் நட்பிறன் அல்ல. கண்டினியை கண்டு கண்ட ஒரு பொறிவாய் ஓடுவது போல், கண்ட ஒரு பன்னீரப்பா பூசிக்கின்ற சேர் ஓடுவது போல் கண்டினி பார்ப்பா. இங்கதான் சொன்னாங்க பெரியவங்க. ஒரு யானை கோவில் இருந்து அற்புதமா குளிச்சுட்டு பட்டமட்டையா திருநீர் அடிச்சுட்டு அருமையா நடந்து வர்றது சும்மா பிரமாதமா. அந்த தகதகடந்த தகதகடின் தித்தி விதி விதிங்கித்தி விதிமதான தனதகதகதகதித்த தகதக எனதாம் துந்தி முயலி ஒளி எழுக்கது அக்கனகனகனகன எந்த கக்கனக எந்த காலாடும் அடிகளத்தனையும் டங்கண்டிங்கிங்கென வெறும்தான் ஒலி எழுப்பிய பங்கடுவோ தாரெடுத்த ஈசன் கோவில் யானை தானதுதான் அடுத்து வந்தது பாரு. யானை நடந்து வருது மாதிரி எதிர்க்க ஆனது சுட்டு வால் எடுத்து அப்பா கொண்ட ஒரு பன்றியே அது தானது சேற்றில் முறிந்து தான் எதிர்க்க வருவது பாரு. ஒரு பண்ணி சேத்துல உண்டு ரொம்ப நேரம் அது குட்டி வாழை வீ சுருட்டின மாதிரி சுருட்டி ஒரு பெருக்கல் குடி போட்டுன்னு வருதான். பார்த்த யானை ஓரமா ஒதுங்குதான். உடனே இந்த பன்றி பக்கத்துக்கிற பண்ணியை பார்த்து கண்ணடிச்சுதான். பார்த்தாயா யானை என்னை பார்த்தவன்னு பதுங்கி ஒதுங்கி விட்டது. எப்படி பயந்து விட்டது பார்த்தாயா? உடனே பக்கத்துக்கிற பண்ணி ஆமா நீ கட்டிக்கார போயிட்டு பண்ணி போன யானை சொல்லிச்சான். பக்கத்துல இருக்க யானையை பார்த்து பண்ணியை பார்த்து பயந்து பொட்டை யானை கேட்டுதான். அது சொல்லிச்சான். அதை பார்த்தா பயந்து சேர பூசிட்டு வர்றது நான் சிவன் கோயில் சுவாமி தூக்க போறேன், அது மேல சேத்த அடிச்சிட போறதுன்னு சொல்லி நான் ஒதுங்கினா பயந்து ஒதுங்கின. அது போலதான் ஒவ்வொருத்தரும் நல்ல காரியங்கள் தீய காரியங்களுக்கு என்னன்னு கேட்டாக்கா இவன் என்ன பார்த்து பயந்துட்டான். இவனுக்கு சாப்பிடறதுக்கு தைரியம் இல்லை, இவனுக்கு இதுக்கு பயம், அவன் நைனா கண்டு பயப்படுறான். இதெல்லாம் முட்டாள்தனம். அது போல யானை பண்ணி நினைச்சாமா நம்ம நினைக்கலாமா? உத்தவர் உருவகித்து தத்துவத்தை தானெடுத்து வந்த காலம் எத்திக்கும் காலா சொத்துவன் நானத்தனையும் தத்துவத்தால் சார்ந்தறிவேன் சிவயோகனே என்றார். அதுபோல் அடுத்து உங்களுக்கு வந்த சந்தர்ப்பம் எப்பொழுது சிரிப்பையும் சிவபக்தியையும் தரும். ஒவ்வொருத்தரும் ரொம்ப அற்புதமா அனுபவம் செய்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் உண்மை. ஏன்னா அனுபவத்துல பார்க்கின்ற அனைத்து சம்பவங்களும் உண்மையே. கண்ணால் கண்டது கனவாய் போகாது, காதால் கட்டது கதையாய் போகாது. அதுபோல அடியன் சொல்வது கதை அல்ல, அனுபவத்தால் என் குருவிடம் கற்றவன் கல்வியை நான் எனக்கு என நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். என்னை நான் உங்கள் முன்னால் நினைவுபடுத்திக் கொண்டால் அந்நினைவு என்று என்றுமே என் தலையில் இருக்கட்டும் என்று ஏக்கத்தால் உங்களுக்கு நான் எதையுமே சொற்பொழிவு ஆற்ற வரல. உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கத்தான் அடியேன் வந்திருக்கு. அடியேன் ஆசீர்வாதம் கொடுக்க தகுதியற்றம்.
ஆகவே எம்பெருமான் திருவருளா உங்களுக்கு வருகின்ற அனுபவங்கள் உங்களுக்கு அற்புதமான பாடத்தை தருகிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதெல்லாம் அனுபவ படிப்போடு முடிந்துவிடும். வாழ்க்கையில் அது எந்த விதத்தில் உங்களுக்கு உதவும் என்று நினைத்து பாருங்கள். சந்தர்ப்பங்கள் எப்பொழுது சிங்காரித்துக் கொண்டு வருவதில்லை. சந்தர்ப்பங்கள் எப்பொழுது சிங்காரித்துக் கொண்டு வருவதில்லை. சிறிய சம்பவங்கள் போல்தான் வருகின்றன. ஆனால் அந்த சம்பவங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு வேதனையும் தரும், விக்னங்களாகவும் அமைந்துவிடும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அற்புதமான இந்த சம்பவம் நமக்கு தந்தது என்று நீங்கள் குற்றத்தை பார்க்காமல் குணத்தை பார்த்தீர்களானால் உங்களுக்கு சிரிப்பையும் தரும், சிவபக்தியையும் தரும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து எனக்கு இந்த மாதிரி பாடத்தை கொடுத்தது என்பது என்ன என்று கேட்டீர்களா? வாழ்க்கை நிலையில் அவங்க டாக்டர்மா எழுதியிருக்கிறாங்க, அற்புதமா எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய சந்தர்ப்பத்தை. சிவ நினைவு வந்து அந்த சனமற்ற வரக்கூடாது. இரவும் பகலும் உயிரத்தால் உள்ளத்தால் ஓரொரு வடுத்த காலையில் பருத்து நீதொருத்த காலையிலே இருக்கும் கனவும் பருக்கும் இடமும் பார்க்கின்ற பொருளத்தனை உண்பொருளும் உண்பொருளும் உணவுப் பொருளும் கைபொருளும் காண்பொருளும் அணிகின்ற நகைப்பொருளும் பார்க்கின்ற அத்தனையுமே சிவமாய் தெரிய வேண்டும். அதுதான் சந்தர்ப்பம் தருகின்ற சிவபக்தி. தேகமும் தானமும் ஆகமும் வண்ணமும் வண்ணத்தின் பொருள் காலையிலே சீத்தமும் தாராயாகும் வண்ண பார்க்கின்ற போது அத்தனையுமே சிவமாய் தெரிதல் வேண்டும். அதற்குத்தான் உனக்கு அனுபவ படிப்பு இறைவன் கொடுக்கின்றார். எதை பார்த்தாலும் சிவமாய் தெரிகின்ற பக்குவம் வர வேண்டும் என்பதற்குத்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவத்தை தருகின்றார். அந்த அனுபவத்தை நினைக்கும் போது சில நேரங்கள் நிச்சயமா சிரிப்பு வரும். காரணம், இவ்வளவு நாள் ஏமாந்து போயிருந்தோமே என்று நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும். ஆனா இதுல இவ்வளவு ஒரு அற்புதமான பாடிப்பின் நமக்கு இறைவன் கொடுத்தானே என்று நினைக்கும் போது ஆஹா, கடவுளுடைய கருணை என்னே என்று நினைக்கும். அதுபோல் இருப்பதும் இறப்பதும் மறுப்பதும் ஓடுவதும் கிருப்பதும் மறுப்பதும் சுருப்பதும் வாழ்வதும் கருப்பதும் பருப்பதும் சுருப்பதும் என்று எண்ணி நடந்த அத்தனை பிறவி வேதனைகள் எல்லாம் மறுப்பது தருப்பது பொறுப்புடன் அறுப்பது விருப்பது குறுப்பது காலது கூறன் காரோடு உற்பது இருப்பது மறுப்பது அத்தனையுமே ஈசனர்களால் நடப்பது என்று நினைவு உறுத்தவே சந்தர்ப்பங்கள். எல்லாம் ஈசன் செயல்படி நடக்கின்றது என்று எப்பொழுதுமே உன் மனசாட்சி உன்னை ஞாபகப்படுத்தட்டும். அதுதான் சந்தர்ப்பங்கள் தரும். இத்தகைய சந்தர்ப்பங்கள் தான் சிவபக்தியை வளைத்து உங்களை மெய்ஞானியாக்கும். இத்தகைய மெய்ஞானிகளை அழைக்கும் மலைதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையாரின் பாதத்தை ஒருவர் இருவரா தேடினார்கள். தேவரும் வானவரும் தேடா சித்தகணங்கள் முனிவரும் முனிவர் கடந்த காலையிலே அறுவரும் கிம்புருவரும் தாந்தர்வரும் பர்வரும் மந்திரவாதிகள் எல்லாம் தந்திர கணங்கள் வாம சாத்திரங்கள் தோக சாத்திரங்கள் துருத்த சாத்திரங்கள் எல்லாம் பறித்ததாக வாமன சாஸ்திரம் புலத்தினார் என்று செய்யறது இன்னைக்கும் உண்டு. குறித்தொரு காலையிலே வருத்தது ராந்தாதி திருத்தரு தான் எடுத்த அத்தனை கலைகள் அத்தனையே ஈசன் அழித்து விட்டால் தத்துவத்தை அடையாதான் யாரும் கிடையாது. உத்தமனும் உத்தமன் அற்றவனும் குற்றமனும் குற்றம் உள்ளவனும் அற்றவனும் அற்றவன் அத்தவனும் மற்றவனும் நிச்சவன் அத்தவன் கற்றவனும் கற்றவன் அற்றவன் கல்லாதவன் கடையோடும் காலையிலே கடையனும் கடையன் ஆயிரும் உடையனும் உடைய பொருள் அத்தனையே அனைவரும் அண்ணாமலை அடைந்தவர் தான். என்ன எல்லாரையும் வா என அழைக்கும் மலை அண்ணாமலை. அதைத்தான் பாடி பாடி அண்ணாமலை கைதொட ஓடி போகும் வல்வினைகளே என்றார். நினைத்தாலே முக்தி கொடுக்கின்ற ஒரே கிரி அண்ணாமலை தான். அண்ணாமலை அறியாவிட்டால் வாழ்க்கையை வீண். எடுத்த பிறவி ஏதே தடுத்த பிறவி தொடுத்தவர் நாளையில் அடுத்தடுத்து நீ பிறந்திருந்து பயனென்னே பார். ஓர் முறையாவது அண்ணாமலை கரோகரா என்று இருக்கும் இடங்களில் உறங்காமல் இருந்து விட்டார். கருத்தொரு காலையில் நீ தொடுத்து பொறுப்பு ஏதேது பணி செய்தால் அப்பணியெல்லாம் வீணுக்கு விடலுக்கு இறைத்த பணிவாரே. என்ன தியாகங்கள் என்ன செய்தாலும் சரி எல்லாம் விடலுக்கு இறைத்தது. ஆனால் அண்ணாமலையாரை நினைத்து விட்டால் என்ன குற்றங்களும் மன்னிக்கப்படுவார்கள் ஓர் முறையே. அங்கதான் போடி. அதுபோல இந்த அண்ணாமலையான இடத்தில் வந்து அண்ணாமலையான அருட்களை பெற்றவர்கள் அண்ணாமலைக்கு வழிகாட்டியா இருந்தவர்களை இருந்து பிரிந்தால் இனி எங்கதும் வழி கிடையாது பாருங்க. அதுதான் விதி. அதுபோல தேவர்கள் எல்லாம் வந்து அண்ணாமலையே எல்லாம் சொல்லுவாங்க. சயின்டிபிக்கலா என்ன அண்ணாமலை லண்டன்ல காட்டான். அண்ணாமலை அண்ணாமலை அடிச்சுக்கிறேன் என்ன சங்கதி. இன்னைக்கு நீங்க ஏற ஆளை விட்டு எவரெஸ்ட்னு அந்த கைலாய மலையை விட 400 மடங்கு ஓல்டஸ்ட் சடகையா இருக்கிற ஒரு சின்ன மண்ணு. இஸ் இட் ட்ரூ? எஸ் இட் இஸ் ட்ரூ. வந்து பண்ண டெஸ்ட் பண்ண அப்புறம் அக்செப்ட் பண்ண அது கொடுத்து வேற.
அதுபோல அண்ணாமலையால சாதாரணமா நினைக்க முடியாது. திருவம்பாவை மாணிக்க வாசகர் எதா ஊர்ல பாடிருக்கலாம் இல்ல, என் திருப்பெருந்துறையிலேயே பாடிருக்கலாம, ஏன் அவர் அங்கெல்லாம் பாடல? அண்ணாமலையானிடம் பாடுவது வெம்பாவைக்கு தனிமதிப்பு பாரு. திருவம்பாவைக்கு மாணிக்கத்தால கீழ வச்சா பத்தாது, வைடூரியத்தால கீழ வச்சா பத்தாது, நவரத்னத்தால கீழ வச்சா பத்தாது, எதால கீழ வைக்கணும் கேட்கிறார் போது. நவரத்திர மாணிக்க வைர வைடூரியங்கள் கோமேதங்கள் புஷ்பராகங்கள் எல்லாம் கோர்த்து அத்திருவம்பாவை பாடலுக்கு இடமாய் ஏற்றலாமா குருநாதா? என்ன சொன்னாய் போக? கண்டொரு காலையிலே கேர் எடுத்து வந்த காலத்தில் கேவலமான மணிகள் எல்லாம் குறித்தொரு காலையில் தேவர்கள் குடியில் முடியில் அடங்குவதெல்லாம் ஈசன் பாதித்தில் கூட நெருங்க முடியாது பாருங்கள். அத்திருவரு யான் எடுத்த காலையில் இத்திருவை எடுத்தது என் ஈசனுக்கு கருணை பக்தியால் இடம் வைப்பாய் திருவம்பாய்க்கு. அப்பக்தியால் வந்தாக அண்ணாமலை உருவழிவாய். பக்தியாலையும் உண்மையான அன்புனாலையும் சிவவெறியினாலேயே நீ சிவபக்தியா ஈசனுக்கு திருவம்பாய்க்கு கிடம் வைக்கிறதா உண்மையான கிடம். மற்ற கிடங்கள் எல்லாம் வீணுக்கு வைக்கின்ற கிடங்கள். ஆகவே அத்தகைய திருவண்ணாமலையில தேவர்கள் எல்லாம் வணங்குறாங்க. அது எந்த மூலை? கோடி தேவர்களை உருவாக்க முடியும். சரிவில் ஓடுகின்ற ஒரு சித்தனுடைய கால் தூசி, சித்தன் கால் தூசிக்கு அப்பா கோடி கோடி பிரமர்களை உருவாக்க முடியும். சித்தனின் கால் தூசியை பகுதி பெற்றால் பல கோடி நாராயணரை உருவாக்க முடியும். அத்தூசியில் இன்னும் கூறு போட்ட தேவர்கள் எல்லாம் தவித்து வந்து வணங்குவார். இத்தூசி வைத்த சித்தனை கைதூக்கி வணங்கு விட அண்ணாமலை ஒன்றுதான். எல்லாம் சித்தனுங்க வேற யாரும் கை தூக்கி வணங்க மாட்டான். அப்ப அண்ணாமலைக்கு அடிமை பூண்டு தன்னாலைக்கு அத்தனை தன்பொருள் அத்தனை கடந்த ஒரு காலையில் தான் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறுபவனுக்கு என்னையே ஆடு நாள் தொட்டு அனைத்தும் கடந்த ஒரு காலையில் 6 நாள் 8 வேறெடுத்த காலையில் அண்ணாமலை ஈசனுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. தேவரும் தான் ஒரு காலையில தடுத்த ஒரு மாலை நீ புகுந்த எண்ணங்கள் எல்லாம் என் ஈசனே சிவனே தெய்வம். ஆகவே ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடி போகும் வந்தினைகளே என்றார்கள் பெரியவர்கள். அதுபோல அண்ணாமலையானை தேவர்கள் எல்லாம் வணங்குறாரா? அப்படி வணங்கும் போது அவ தலையில இருக்கிற கீழத்தில் இருக்கிற அத்தனை மணிகளும் முத்துக்களும் சிவபெருமா காலில் ஒண்ணு பவர்லெஸ்ஸா போயிடும். அந்த மாதிரி பவர்லெஸ்ஸா போயிடும். ஏன்னா ரசவாதம் என்று சொல்லுவோம், ரசமணி என்று உண்டு. கருமூலம், பெருமூலம், ரத்த மூலம், ஆகு மூலம், மூலத்திலே 108 வரைக்கு உண்டு. நிர்மூலம், நார்மூலம், நிர்மூலம், கருமூலம், கருமூலம், அதிரமுதிர புரித மூலம், ஆண்மூலம் கவித்து பாரெடுத்த மூலம், விருமூலம், மறுமூலம் அப்பா, விந்து முதல் மடக்கியப்பா, தந்துகின்ற ஏழுகின்ற எண்ணங்களா தந்து வைத்து ஒரு ரசமணியை வைத்தால் அப்பா பிறக்காத குழந்தைக்கும் குழவி பிறந்திடும் பாரு. இன்னைக்கு சேர உண்டு ரசமணி. அந்த ரசமணி அப்படி கொஞ்சம் வச்சா போதும், எத்தகைய மூலமா இருந்தா அக்கணம் சுருங்கி பக்குவமாய் தாரடக்கம் வந்து பாதரசத்தை கட்டி ஆகலாம். ப்ராசஸிங் இங்கதான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. வெளியூர்ல பாதரசத்தை கட்டி ஆகிற ரசமணி இங்கதான் செய்யறோம். வால்மணி, வருமணி, தார்மணி, தீர்மணி, ஈர்மணி, போகமணி, ஜார்மணி, கீர்மணி, கருமணி, கருமணி, ஆறுமணி, அர்த்தமணி, எத்திரமணி, நீர்மணி, நீர்மணி, ஆசுமணி, வாகுமணி, கீர்மணி என்று 64 போகமணிகள் உண்டு. அந்த மாதிரி நல்லா சேர்த்து ஆரம்பிச்சிருக்கோம். அது போல ஒரு ரசமணியை காட்டினா நவரத்தனுடைய பவர் போயிருக்கும். அந்த மாதிரி ஆர்டினரி ரத்தன நவரத்ன மணிகள்லாம் ஓடி போட்டு ரசமணிக்குன்னா சிவபெருமான் திருப்பாவை எப்படி இருக்கும்? அவன் காலில் ஒரு மணிக ஒளி எடுக்கிறது ஆச்சரியமா? ஆகவே தேவர்கள் வணங்கும் போது அவர்கள் முடிகளில் பதித்திருக்கின்ற மணிகள் எல்லாம் சிவனின் பாதங்களை வணங்கும் போது தம்முடைய ஒளியை இழந்து விடுகின்றனர். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்ததை வீறு ஆற்றார் போல் நான் பாய்ப்போம். அது மட்டுமா, அண்ணாமலையானை எப்படி வணங்கணும்னு முறை வச்சிருக்கிறான். அண்ணாமலையானை தந்து அப்பா முன்னார் முறிகொண்டு விரிவலம் வந்தவர் அப்பா தன்னால் தான் எடுத்து பார்ப்பர் பாரு. அண்ணாமலையால எப்பவும் கிரிவலம் வரலாம். இந்த கிரிவலம் வரும்போது சப்ஜெக்ட் வரும்போது சப்ஜெக்ட் ஞாபகம் வர்றது என் குருநாதர் சொல்லியிருக்கிறார். அது போல 3 பகுதியாய் அண்ணாமலையா தரிசிக்கணுமா? சூரிய கலையில் ஓடும் போது உச்சியை மட்டும் தவநோக்கி இருப்பாய். சூரிய கலை வாசி ஓடும்போது உச்சி பகுதி வரைக்கும் தியானம் பண்ணி தபஸ் இருக்கணுமா? சுழுமுனையில் ஓடும் போது நடுப்பகுதியை மட்டும் வைத்து தியானிப்பாய். சந்திரகலை ஓடும் போது அடிப்பகுதியை தியானிப்பாய் கிரிவலம் வரும்போதே என்ற இதை சொல்லும் போது கொண்ட மயில் இறகு தானாய் குறித்து தலையில்லாத
கண்டது குடலை தன் தோள் மீது வைத்து கன்னத்தில் தட்டு, பின்னையும் கண்ணனும் சிரித்தது வருகின்றான் பார். கிருஷ்ண பரமாத்மா மயில் ரக்க தலையோட கையில குழல் வச்சு சிரிச்சுட்டு வராராம். அனைவரும் தந்த பஞ்ச பாண்டவரெல்லாம் எழுந்து நின்று வணங்கினார். சகாதேவன் கைகட்டியே வணங்கினான். கண்ண வந்தாரு, தர்மரை பார்த்து வணக்கம். ஒரு முக்கியமான வேலை, உலகம் சுபிட்சமா இருக்கும், நான் ஒரு இடத்துக்கு போய் வர போறேன், நீ பத்திரமா இருப்பியாட? ஆஹா, பேசா போயிட்டு வாங்க. உரிமை அது தான் திரும்பி கருமி நின்றனன் பார்ப்பீமன், உனக்கு நிறைய பலம் வரணும்னு ஒரு இடத்துக்கு போய் வர போறேன், போய் வரட்டுமா? போய் வா. யார் யார என்ன படி வச்சு அடங்குவானோ அந்த வேலை அவனுக்கு தெரியுது. கச்சனுக்கு அவன் கொல்லாதவனாச்சு. கண்ணானா அம்மாய கண்ணானா அப்பா வார்க்கண்ணனோ அவனுக்கு இருக்கும் வால் ஏதேதோ, அனுமனுக்கு இருக்கும் வால் இருந்தாலும் அளவோடு இருக்கு இவனுக்கு அப்பா, இல்லாமல் காணும் பெருவாள் உடையோடு என்னாரு. இவனுக்கு வாழ் தான் இல்லை, ஆனா அனுமார் வாழோட பெருவாள் இவனுக்கு, கண்ணுக்கு தெரியாத வாழணும். அது போல இந்த கண்ணை ஆளை பார்த்தா உனக்கு பலம் வரணும்னு போற வர எடுத்துக்கணும். அப்படின்னா போய் வா. காண்டீவன் குறித்தது அண்ணவன் முறைத்து நின்றான், என்னை விட்டு போகின்றான் கண்ணன் என்று. காண்டீவா, உனக்கு வில்வி அஸ்திரத்துல ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. அடிக்கிற 50 ஒண்ணு 30,000 மாறணும்னு வேண்ட போற. அப்ப போய் வா. நகுலனை பார்த்தா, நகுலா ஒரு முக்கியமான குதிரைங்க விஷயம்லாம் பேச போறேன். அவர் குதிரையில கட்டிக்காரு. ஆனா அந்த குதிரை ஜாதியெல்லாம் பார்த்துட்டு எந்த சண்டைக்கு ஏற்ற ஒரு ஜாதியா செலக்ட் பண்ணி கொண்டாந்துலாம் பாருங்க. ஆனா எனக்கு சண்டையில ஆசை இல்லை, நான் சண்டை பொண்ணுன்ற எண்ணத்திலே போறேன். நகுல, நீங்களாம் ஏறி போறதுக்கு அற்புதமான குதிரை வேணும், கல்யாணி குதிரை மாதிரி வேற. அப்ப போய் வாங்க. கௌபதி கிட்ட வந்தா, போகின்றீரு என்னென்று தெரியுமா உனக்கு? நான் போய், நீ பயப்படாதே, இவர்களுக்கெல்லாம் ஏதோதோ தலைகறிக்க செய்து விடுவ, நீ அடக்கமாய் அவரை அடக்கி வைத்து காப்பாய், நீ நலமுடன் இருக்க சென்று வருகிறேன். அம்மா இவங்க அதில் பிரச்சனை வேற செய்திட போறானு, நீ ஏதோ ஆசை காட்டி பூ கொண்டா பழம் கொண்டா கல் கொண்டா லட்டு கொண்டான்னு கேட்டுடாது, நீ ஜாகிரதையா மடக்கி வச்சு. அப்படியே அண்ணா அடிக்கின்ற சர்தா கண்ண அங்கிருந்து வந்தான். சகாதேவனை கண்டுக்கவே இல்லை, முள்ளமா அப்படி நடந்துட்டே வரான். சகாதேவனை பார்த்து ஒரு கண்ணை அடிச்சுட்டு ஒரு சிரிச்சிருச்சான். சிரிச்சுட்டு வரட்டுமா? சகாதேவ, கண்ணா எங்கு நடக்கிறாய்? யான் அறியாம நீ சென்று விடுவாயா? சகாதேவா பின்னால. சகாதேவன் பின்னால வரான். அவன் நடையும் ஒரு அருமையா இருக்குது. கண்ணை ஒரு மாதிரி குனிஞ்சி நெடுங்கி நடக்கிறான். கருண்டொரு ஆண் ஒரு அப்பா உருண்டொரு தான் எடுத்து கண்ணை உருவிட்டு மிரட்டி, என்ன இது இவன் குழப்புவானோ என்று எண்ணிய எண்ணத்தால் தாண்டெடுத்து கண்ணன் அப்பா குடல் ஊதுவது போல் காட்சி காட்சி தன்னையும் அதற்கு சகாதேவனை யாரோலையும் கேட்காத இடம் வரை அழைத்து சென்று விட்டார். நம்ம பேச பேச்சு யாருக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட்டிட்டான். கூட்டின்னு போய், சகாதேவா என்னடா விஷயம் ஒன்னும் தெரியாம, இங்கு நலனுக்காக தாண்டா நான் வெளியே போய் வரேன்னு சொல்றேன், வேற எதுக்காக நம்ப? கண்ணா, நீ எம் நலம் அவன் நலம் இவன் நலம் என்று பொய் சொல்கின்றாய். பொய்யில் நீ கரை கண்ட மன்னாதி மன்னன். பொய்யுரை போனப்பா, உண்மை போல் பொய்யுரைக்கும் வல்லவன் கண்ணன் போல் உலகில் இல்லையே, அதை நான் அறிவேன். சத்தமா பேசா. சகாதேவா சத்தமா இல்லை கண்ணோ, சத்தமா பேசா. அப்பதான், ஏன்னா அப்பதான் கண்ணன் இன்னும் கொஞ்சம் நடுங்கிறான். என்ன இது சகாதேவா, நமக்குள் ஏன் இரண்டா வாதங்கள்? நல்லதுதான் நீ சொல்ல போகிறான், நல்லதுதான் நான் செய்ய போகிறேன், நமக்குள் எதற்காக தர்க்கவாதம்? இல்லை கண்ணா, போகின்ற காரியம் ஞாயிறு என்னத்தான் சொல்ல, சும்மா கண்ணா கண்ணா என்று சொல்ல. நீ போவது ஒரு கிரிவலத்திற்கு நான் அறிவேன், அக்கிரிவலம் ஏன் போகின்றாய் என்றும் அறிவேன் கண்ணா. கிரிவலம் போன எனக்காவா போற? என்னடா சகாதேவா? கண்ணா, எல்லாருக்கு என்று சொல்லிவிட்டு உனக்கு சுயநலம் அதிகண்டா கண்ணா, அதை நான் அறிவேன். சத்தங்கிட்டும் கொள்ளமா இல்லை கண்ணா, நீ போவது எதற்கென்று அறிவு? நீ போவது அண்ணாமலை கிரிவலத்திற்காக போகின்றாய், அதை நான் பூரணமாய் அறிவேன். ஏன் போகின்றாய் தெரியுமா? பாரத போரை உருவாக்குகின்ற பொல்லாதவன் நீதான். அப்போர் வந்து விட்டால் பலவித அத்திரங்கள் அத்தனையும் மகாபானங்கள், சிவலோக சக்தி பெற்ற பானங்கள் எல்லாம் நீ ஓட்டுகின்ற தேரில் வந்து அமர்ந்து கொள்.
பாரத போர் முடிந்துவிட்டால் நீ வந்து வெற்றியுடன் உன்னுடைய அனைவரையும் கொன்றுவிட்டு திருச்சி வந்து நிற்பாய். அப்படி இறங்கும் போது நீ முதலில் இறங்க விட்டாய் உன் பேரை விட்டு, அர்ஜுனா நீ இறங்கு என்று சொல்வாய். அவன் இறங்கிய பிறகுதான் நீ இறங்குவாய். நீ இறங்கிவிட்டால் அச்சேர் உடனே தீப்பற்றி எரிந்து விடும். ஆனால் அச்சேர் தீப்பற்றி முன்னவே எரியும். அத்தீயோ பிரளயகால கலாருத்ர தானாகும் மன்னம் கிளையகால தான் எடுத்து ஈசன் சிவன் ஒளியால் ஏற்படும் காலாக்னி ருத்ர ஒளியே. அந்த காலாக்னி ருத்ர ஒளிகள் அந்த அஸ்திரங்களுக்கு உண்டு. அதையெல்லாம் உன் தேர்காலில் அடிபட்டு உள்ளே பதுங்கிருக்கும். நீ இறங்காமல் அர்ஜுனன் மட்டும் இறங்கி, நீ இறங்கிவிட்டு அர்ஜுனன் மட்டும் இருந்தால் அர்ஜுனன் இறந்து விடுவார். அர்ஜுனன் இறங்கிவிட்டால் நீ இறந்து விடுவாய். அந்த காலாக்னி தீ உன்னை அழிக்க கூடாது என்பதற்காக அக்னி மலையாய் இருக்கின்ற அண்ணாமலையிடம் வரவாங்க போகின்றார். யார் அறிவே பார்த்தான் கண்ணு சகாதேவா, உண்மைதான், எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் இந்த ஐடியா போட்டேன். இது சுயநலமா இல்லையா? அந்த காலாக்னி உன்னையும் எரித்து விடுனா என்று உன்னையும் காப்பாற்றுவதாய் சொல்லி மற்றவனையும் காப்பாற்றுவதற்காக நீ எரிந்து விடக்கூடாது. ஆகவேதான் நீ வரம் வாங்க அண்ணாமலை போகின்றாய். எல்லாரையும் காப்பாற்றதான போறேன். இல்ல உனக்காகத்தான் போறேன் என்று சொல். எனக்காகத்தான் போறேன், உங்களுக்கு வரம் கொடுத்துட்டேனே. உண்மையை ஒப்புக்கொண்டால் சென்று வா என்றார். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா அண்ணாமலை வருகிறார். எப்ப நடந்த சம்பவம் நினைச்சு பாருங்க. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபயுகம் கதை மாதிரி ஒரு துவாபரகத்துல வந்த கதை அண்ணாமலை. அப்பா எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அண்ணாமலை. அந்த அண்ணாமலைக்கு வந்து கிரியது வரம் வரும்போது சந்திர கலை கொண்டு அப்பா கண்ணன் ரோகிணி நட்சத்திரத்திடத்தே அப்பா கிருஷ்ண தீர்த்தம் எனும் தீர்த்தத்தில் தினம் ஸ்நானம் பண்ணி தசமுக தரிசனம் செய்து கண்ணன் அப்பா சூரிய கலையில் வரம் வருகின்றான் அண்ணாமலையாலே. தான் ஒரு கால் தேய்ந்து கண்ணன் காலெல்லாம் கொப்புளமாயாக்கி மாலை அது செய்தார், நிலவொளியில் செய்தார் என்று ஈசன் குளிரவில்லை. சாயந்தரம் பார்த்து தெரியுமா கால்கள் சூடக்கூடாது சுத்தி வந்தான் கண்ணன். அங்காத கண்ணனுக்கு கருணை கிட்டவில்லை. என்னே இது சூரிய கலை மாற்றி காலையில் சுடலாம் என்று பிரம்ம முகூர்த்தத்தில் சுட்ட, அப்பொழுதும் கால் எடுக்கவில்லை. ஈசன் மனம் இறந்தது. உச்சி பொழுதில் நான் உக்கிரமாய் சுத்துறேன், என் அண்ணாமலையன் எனக்கு நிச்சயமாய் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று 600 நாட்கள் சுற்றினாராம் கண்ணன் தண்ணீர் குடிக்காம. அந்த மாதிரி சுற்றுவது பவடக்கால் பொன்னிற குழுவிக்கால் கொண்டு அப்பா பஞ்சவர்ண கிளிமூக்கு அழகு வண்ணக்கால் தங்கால் அப்பா மெதுக்கால் அப்பா யசோதை அக்காலை முத்தமிட்டக்கால் தேவகி அக்காலை தொட்டு தொட்டு வருடி வணக்கம் செய்தக்கால் இக்காலுக்கப்பா எக்காலுக்கும் கிடைக்காத குசேலன் அக்காலை தொடவே துடித்து வந்தக்கால் இக்கால் எல்லாம் தொக்காமல் ருக்குமணியும் தானாய் இருக்கின்ற சத்யபாமா எத்தனை கோபியர் அக்கால் திருவழி பார்க்கவே சுற்றி சுற்றி வந்த அக்கால் எல்லே உதிரமும் கொப்புளங்களும் ஆகி ஈசா சிவனே சிவனே என்று கண்ணன் கதறி கதறி சுற்றி வந்தார். அக்கதரை கண்டான் ஈசன். அன்னை முன்னாமுலை அம்மாள் சொன்னார், என் அண்ணன் வந்திருக்கிறான் பார்க்க கூடாதா? பின்னையே ஈசன் பார்த்தான். கண்ணன் கால்வழி போனது. அப்பா கடுகரவே நான் இன்று அடற்பிடமாய் தான் தூக்கி நந்தீஸ்வர கொடியுடன் தானாடி வந்து ஓர்கால் தூக்கி நீராடி வந்து நின்றனர். அவ்வாட்டம் கண்டு கண்ணன் ஈசா ஈசா என்று உடலும் உள்ளமும் உருகி 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 சிறு தூசி போலாகும் வண்ணம் வணக்கம் செலுத்தினான் அண்ணாமலையினை. ஈசன் மனம் குளிர்ந்தால் காலாக்னி உன்னை எரிக்காது, சென்றுவான். இந்த ஒரு வரம் வாங்க. அந்த வரத்தை வாங்கினே நம்ம இவர் நடத்துற மாதிரி, இவர் நம்ம அர்ஜுனனை காப்பாற்றுற மாதிரி சேர்ல நீ இறங்கி, அப்புறம் இவர் இறங்கி தெரியுதுப்பா என் கலை பின்னை கலைவார் என்று அர்ஜுனா நீ இறங்கி விட்டால் எல்லாரும் ஒன்றாய் இப்படி கண்ணா உன்னருள் என்பார். மனதுக்குள் அண்ணாமலையானருள் அண்ணாமலையானருள் என்றே கண்ணன் சொன்னான் பாரு. இக்கணம் அண்ணாமலையான் கண்ணை சொல்லல. அந்த மாதிரி அண்ணாமலையில சூரியன் வந்தவுடன் மேகங்கள் ஓடுது, நட்சத்திரங்கள் ஓடுது, நவரத்ன மணிகள் எல்லாம் ஓடுது. கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமணிங்கு தாரைகள் தாமகல. அதோடு மட்டுமா அவன் ஆணா இருக்கிறான், பெண்ணா இருக்கிறான், அலியா இருக்கிறான், எல்லாமா இருக்கிறான். இது என்ன சரக்கு? அதான் ஸ்பெஷல் சரக்கு.
ஆகவே வானாய் ஒளியாய் வருகின்ற காலையில ஆணும் அவனே, பெண்ணும் அவனே, அலியும் அவனே, கூணும் அவனே, உயிரும் அவனே, குறியும் அவனே, ஈரம்பு 84 கோடி யோனி வேதங்கள் எல்லாம் கடந்திருக்கின்ற தேவயோனி, வாரியோ, வருவயோனி, சூரிய, பாரியோனி, கரியோ, அனைத்து யோனிகள் கடந்திருக்கின்ற ஈசன் ஒருவனே அவன் சிவன்தான். அவன்தான் பெண்ணாய் ஆனாய் அலியாய் பெருங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்றால் பாவைக்கு அமுதம் உண்பது எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. ஆனா சிவனுடைய கண்ணால் அமுதம் பார்த்து அனுபவிக்கிறது ஆனந்தம். அதான் சுவாமியை எப்படி தரிசனம் பண்ணணும்னா சொன்னான். முதல்ல பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும் வரணுமா, உச்சிலிருந்து கீழே வரக்கூடாது. இறக்கு ஏற்றம் ஏறு இறக்கம் என்று சொல்வது உண்டு ரகசியங்கள். சுவாமிய பாதத்திலிருந்து மேல போனோம்னா நிரந்தரமா அங்க இருந்துருவோம். உச்சிலிருந்து கீழே பார்த்தா கீழே இறங்கி திருப்பி திருப்பி போறவியம். அதனாலதான் கடவுளை எப்போ தரிசனம் பண்ணும்போது பாதத்திலிருந்து போகணும். சில பேர் கற்பூரம் காட்டுவாங்க, குருக்களே கண்ணை பட்டாக்குன்னு மூடிப்பான், பட்டாக்கு பட்டுக்கு பட்டுக்கு அடிப்பான். கண்ணை முடிக்கிறதுக்கா கண்ணை தந்து வச்சா கற்பூரம் காட்டும் போது சாமியை பார்க்கணும், கற்பூரம் ஆரம்பிச்சு கொடுக்கும்போது கண்ணை மூடி கும்போது. இதுக்காக எங்கெங்க இருந்து அலைஞ்சு வந்துட்டு கற்பூரம் காட்டுனா கண்ணை பட்டாக்குன்னு முடிக்கிறது மூடாது. அதுபோல் பாதம் இருந்து உச்சி இந்த மாதிரி எல்லாம் சொல்றதால் கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் வாடி பெண்ணே இப்பும் குரல் பாய்ந்து ஆடேலோ ரெம்பாவாய். அதுபோல் நாளை 19 20ஆம் பாட்டு எம்பெருமான் முடித்து கொடுப்பார் என்று நம்புகிறோம். நாளை வேண்டிய கேள்விகளை அடியன் சொல்கின்றேன். எல்லாரும் பொங்கல் பொங்கணும், எல்லாரும் இந்த டைமோட பொங்குங்க. திருப்பியும் அவர் கேட்டதுக்காக மறுபடியும் சொல்லுங்க, நேற்று வராதவா இன்னைக்கு வந்திருப்பான்னு திரும்பவும் சொல்றேன். 14/1/85 உத்தராயண புண்ணியகாலம். காலையில 6 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ள புது அடுப்புல பொங்கல் அரிசியை போட்டு வேக வச்சிருந்தோம். அதுக்கடுத்து பகல் 12 அது தனுர் லக்னம் 12:45 1:15 சுவாமிக்கு மேஷ லக்னத்துல சூரிய பகவான் நைவேத்தியம் வைக்கணும்னு. ஏன்னு கேட்டா சில பேர் கேட்டு விடுவா, தனக்கு மட்டும் கேட்டு விடுவா, இந்தந்த நட்சத்திரத்துல இந்தந்த மாதிரி பிறந்தா இந்தந்த மாதிரி பண்ணலாம்னு கேட்டுடுவா. ஆனா இது யூனிவர்சல் கொஸ்டின். எல்லாருக்கும் பொங்கல் பலன் வரணுமே அந்த பக்தர் விரும்பினார், அந்த பக்தர் நல்லா இருக்க. யூனிவர்சல் கொஸ்டின் எல்லாரும் தெரிஞ்சு விட்டோம். எல்லாரும் பொங்கலை முறையோடு அனுபவிச்சு ஆசீர்வாதம் வாங்கணும்னு கேட்டிருக்கா. மனமாறு எங்கள் குரு ஆட்சி பண்ணட்டும். அது போலதான் கேட்கணும் எல்லாரும். அதுபோல எல்லாரும் இனிமேலாவது கேட்பீங்க என்று நம்பி நாளைக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதிலும் வச்சிடு. பரிகாரங்களில் முதன்மையானது எது? எது உள்ளவன் எதை அடைவான்? இது அனைவரும் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திப்போம் என கூறி, அரவாணி ஆடும் போது என்று உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும், பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டனி உனை என்றும் மறவாதிருக்க வேண்டும். மீண்டும் மகிழ்ந்து பாடினி அரவாணி ஆடும் போது என்றும் உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். இதுவே அடியனின் விருப்பம். சிவ 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 ஓம் ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை.